சத்யோதயம், நல்லதே நடக்கும். வலது கையில் வலம்பொரு சங்கையும் இடது கையில் இடம்பொரு சங்கையும் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Please start meditation.
சத்யோதயம் நல்லதே நடக்கும். சத்யோதயம் நல்லதே நடக்கும். எங்கும் வேகமாக எழுந்திருக்கும் பரம்பொருளே, உங்களை வணங்குகின்றோம். உங்களுடைய அன்பு, அறிவு, அமைதி, ஆனந்தம், அருள், சக்தி இவை அனைத்தும் எங்களுள் பரிபூர்ணமாக ஏற்பட்டும். சத்யோதயம் நல்லதே நடக்கும். இப்போ இன்னைக்கு பகவத்கீதையுடைய எத்தனாம் அத்தியாயம்? அத்தியாயத்தோட பேர் என்ன? இது தியான யோகம். எத்தனை அதில் ஸ்லோகாஸ் இருக்கு? கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், 47 ஸ்லோகாஸ் இருக்கு, பெரிய சாப்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சுருக்கியிருக்கோம். இதில் எசென்சியாக மட்டும் சொல்கிறேன், கேட்டு பாருங்கள். இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பேசலாம். ஆனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி நான் என்னத்தை நான் வந்து எதை நான் ஆரம்பிச்சிட்டதுன்னு மறந்துட்டு நீங்கள் கடைசியாக நீங்கள் ஃபினிஷிங் டச் வந்து உங்களுக்கு வந்து புரியாமல் போயிடும். அதனால் நான் ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு நடத்துகிறேன் உங்களுக்கு. ஓகே தானே? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன யோகம் பேருன்னு? தியான. ஓகே. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தகுந்த போல் இந்த சப்ஜெக்டை மாற்றுறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மொத்தம் 6 பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 6 என்னது? எதை பற்றி பேசுது? கர்மத்தை பற்றி பேசுது, கர்மயோகத்தை பற்றி பேசுது. அடுத்த 7லேருந்து 12 பக்தியை பற்றி பேசுது. 13லேருந்து 18 ஞானத்தை பற்றி பேசுது. மொத்தம் 3 சாப்டர் தான் பிரிச்சிருக்காங்க. இந்த 3க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 6க்குள்ளேயும் ஒரு 3 பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 6ல் இது வந்து எசன்ஸ். இது எப்பயுமே வந்து பார்த்தோன்னா இந்த ஃபைனல் டச் தான் நம்ம எசன்ஸை ஜூஸை தான் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே சரி, கடைசி கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு டியூனிங்கோடு இருக்கும். அப்படி தான் இதுவும் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எப்படி மனதிற்கு நம்ம பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? எப்படி மனதிற்கு பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜூஸியாக சொல்லித்தரேன். இந்த இந்த 6வது அத்தியாயத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா தான் 7, 8, 9 வந்து கரெக்டாக போகும். இந்த 18 முடிவே உங்களுக்கு புரிஞ்சு முடியும். இதில் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிட்டிங்கன்னா அந்த 18 முடிய உங்களுக்கு நீங்கள் மேலோட்டமாக நுனிப்புள்ள மேய்ஞ்ச மாதிரியே போயிடுவீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு மனம் நண்பனா பகைவனா அப்படின்னு பார்க்கணும். நம்ம மனம் என்னவா இருக்குது? நண்பனா பகைவனா அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய மனம்தான் முதல்ல வந்து பகைவனும் அடுத்து நண்பனுமாக நம்மளுடைய இருக்கிறாங்க. இப்போ எனக்கு இதில் ஏற்கனவே சின்ன வயசுலேயே இந்த கிளாஸ் நடத்தியிருக்கேன். நான் என்னுடைய 19 வயசுலேயே இதை பற்றி கிளாஸ் நடத்தியிருக்கேன். அப்போது சொன்ன உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 22 வயசில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அனுபவம் எடுத்தேன். என் நண்பனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் பிடிக்காது. நான் ரூமில் நாங்கள் செஞ்சோம்னா ரூமில் பாவக்காய் அறுத்தாலே ஓடிடுவான். அவனை சின்ன வயசில் வந்து அவங்க யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பாவக்காயை வந்து பச்சை பாவக்காயை வாயில் கொடுத்து தேய்ச்சி விட்டாங்க. இந்த மனம் என்ன ஆயிடுச்சுன்னா, பாவக்காய் கசப்பு அப்படின்னு மனசில் பதிஞ்சிருச்சு. அவனால் அவன் இந்த பாவக்காயை பார்த்தாலே ஓடிடுவான். பாவக்காய் வாங்கிட்டாலே ஹோட்டலில் சாப்பிட்ருவான். ஓகேங்களா? நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், பாவக்காய் செஞ்சோம்னா வேண்டு பாவக்காய் நாங்கள் என்ன பண்ணுவோம், பாவக்காயை வாங்கிட்டு வந்து குழம்பு வதக்கி குழம்பு புளிக்கணும் வச்சு சாப்பிடுவோம். நாங்கள்லாம் அது எங்கள் மெனுவில் ஒன்று எப்பயுமே இருக்கும். வார மெனுவில் நாங்கள் பாவக்காய் போட்டிருப்போம். அவன் பாவக்காய் பிடிக்காமல் இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், திண்டுக்கல்ல என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பாவக்காயை வந்து கட் பண்ணி 2 கட் பண்ணி 4 கீத்து போட்டு அதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் புளி ஊற்றி அது மேலே அந்த கடலக்கொட்டையெல்லாம் வறுத்து பொடி பண்ணி அது ஏதோ எள்ளு இதெல்லாம் போட்டு ஏதோ கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சோண்டு சிறு அந்த வெள்ளத்தையும் போட்டு வச்சுருந்தாங்க. அது ஷேப் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அது அழகாக இருக்குது. நாங்கள்லாம் வந்து கிணத்துல குளிச்சுட்டு வந்துட்டு பயங்கரமான அபரிதமான பசியில் நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறோம். நம்ம ஆளுக்கு ஒரு
கரண்டி அந்த கிரேவியும் அந்த இதையும் போடுறாங்க. இதை போட்டோடனே இது ஒரு வகையான மீன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா மீன் குழம்பாமா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு பாவக்காய் பிடிக்கான்றதே நாங்கள் மறந்துட்டோம். ஆக்சுவலி தென் மீன் குழம்பாமா அப்படின்னு, ஆமாம்மா இது ஒரு வகையான மீன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் போட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாவக்காய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ இவன் உட்காந்துருக்கானே பாவக்காய் தீய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த இடத்துல அம் பண்ணி விட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு எடுத்து நாங்கள் சாப்பிட்டோன்னா அவனும் எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா. ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறானே, விட்டுருங்க அவன் கண்ணாடி ஃப்ரெண்டு காட்டிக்கிறான். அப்படின்ட்டோம். அம்மா 2 பீஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். 2 பீஸ் போடுங்க. அவனே எல்லா பீஸ் சாப்பிட்ருக்கான். அதை நம்ம எண்ணெயில் வதக்கவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கான்ட்ருக்கு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு கட்டில் போட்டு மரத்தில் படுத்துட்டு பேசிகிட்டு இருக்கப்ப என்ன சாப்பிட்டு தெரியுமா? என்ன சாப்பிட்டேன்னு, பாவக்காய் சாப்பிட்டேன். அது மீன் புளிப்பாக இருந்துச்சு. அம்மாட்ட போய் கேட்டுவான்னா, அம்மா பாவக்காய் செஞ்சுக்கண்ணே அப்படிச்சு. பாவக்காயா எங்கே பருப்பு கொட்டையில் உள்ள எடுத்து போட்டிருக்கேன் அப்படி. ஐயோ பாவக்காயா, நான் பாவக்காய் தின்ட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு துல்லாமலாம் குதிக்கிறான். நான் பாவக்காய் சாப்பிட மாட்டேன் தெரியுமில்ல, பாவக்காய் பிடிக்கான்னு தெரியுமில்ல. பிடிக்காது தெரியுமில்ல சொல்ல, சாப்பிட்டது நீ தாண்டா தின்ன. பிடிக்காது இல்லைன்னா இப்போ யாருக்கு பிடிக்காது, நீ தானே முடிவு பண்ணிக்கணும். அதை சாப்பிடும்போது வலிச்சு சாப்பிட்டு அப்படின்னு கேட்டேன். அப்போ அன்னையிலேருந்து என்னாச்சு, இந்த பாவக்காயை அவனுக்கு அது பரிசுத்தமாகி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இப்படி செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்ட்டு. அப்போ சிறு வயதுலேருந்து பாவக்காயை அவாய்ட் பண்ணது போது மனம் அவனுக்கு எதிரியாக இருந்தது. அந்த பாவக்காய் எண்ணெயில் வதக்கி அது நல்ல டேஸ்ட்டுன்னு மனம் அந்த புலன்கள் மூலியமாக மனம் எடுத்ததுனால, 5 புலன்கள் மூலியமாக சுவைன்ற எடுத்துக்கிட்டு மனம் என்ன எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு எடுத்தோடனே அது அவனுக்கு பிடிச்சிது. அப்போ மனம் ஒரு விஷயத்துக்கு எதிரியாகவும் இருக்குது, நண்பனாகவும் இருக்குது. ஈஸியாக புரியுதா? இன்னொருக்காக சொல்லிட்டு இருந்தேன், காமாட்சி சொல்லுவேன். பட் அந்த இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மீனாட்சி நான் மாற்றிக்கிறேன். என்னுடைய குருநாதர் சொன்ன கதை. அவங்க வந்து ரொம்ப வறுமை கோட்டில் வளர்ந்தவங்க. அவங்க அப்போ வந்து அவங்க அத்தை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லீவுக்கு வருவாங்க. அவங்களாம் அவங்க அத்தை வீட்டுக்கு லீவுக்கு வரும் பொழுது அவங்க அத்தை வந்து நல்லா சாப்பாடெலாம் சாப்பிடுவாங்க, போடுவாங்க. பணக்கார அத்தை. இவங்க கஞ்சி தவிர சத்துணவு தவிர சாப்பிட்டதில்லை அந்த ஆசான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போது அத்தை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போகணும். அத்தை வீட்டுக்கு போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், சந்தோஷத்தில் ட்ரெயினில் வந்து இறங்கி இவர் அத்தை வீட்டுக்கு வந்துட்டார். இவர் விட்டுட்டு அப்பா இடத்துல காலைல சரிம்மா நான் போய்ட்டுறோம்மா அப்படின்னா, இது பையனை இங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறான், ஒரு 10 நாள் இருந்து தான் வரட்டும். அப்போ லீவ் விட்டா அத்தை விட்டு தானே போவோம், நம்மலாம் அத்தை விட்டே போகட்டும் அப்படின்னு சொல்லி இருக்க சொல்லியிருக்கான். அப்போ அவன் நினச்சிட்டார், என்ன நினச்சிட்டார் அவர், 10 நாளைக்கு நம்ம அரிசி சோறு சாப்பிட்லாம். அத்தை வீட்டில் அரிசி கஞ்சி கிடைக்கும், நமக்கு கூழு கஞ்சி தான் கிடைக்குது, இட்லி தோசைலாம் அத்தை வாங்கி பார்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஆசையில் இந்த அம்மா இருக்குது. இவர் உட்காந்துருக்காரு. அப்பா இடத்துலாம் காலைல போகிறாரு. அப்பா வந்தோடனே முதல் நாள் வந்தோடனே அந்த அத்தை தோசை வாத்து கொடுக்குது, இட்லி செஞ்சு கொடுத்தோன்னே அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஐயோ இட்லியா தோசையா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் அப்போலாம் இட்லி தோசைலாம் ஆடி ஒன்று அம்மாவாசை ஒன்று தான். அப்படி இட்லி சாப்பிட்டு ரொம்ப ஆனந்தமாக இருக்காரு. அடுத்த நாள் காலைல அப்பா கிளம்புறாரு. அப்பா கிளம்பினோடனே சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுக்கு வரான். அத்தை சாப்பாடு போடுத்த அப்படின்னு கேட்குறாராம். சாப்பாடா உனக்கு பழைய கஞ்சி வச்சுக்க தின்றா, வீட்டில் அரியல் பொருள் தின்று வளர்ந்தவன் நீ அப்படின்னு அர்த்தாங்க. அப்பா போனதுக்கப்புறம் அந்த அம்மா திட்டுது. அந்த மனசு, அந்த பையனோட மனசு எவ்வளோ மனசு வேதனை போட்டு நினச்சி பாருங்க. ஐயோ நமக்கு சாப்பிட தானே எங்கள் அத்தை வீட்டில் இருந்தோம், அத்தை சாப்பிடணும். அந்த அவன் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுடு சாப்பாடை போட்டு இந்த இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி போட்டு தின்றா. வீட்டில் என்னமோ டெய்லியும் பொரியல் அப்படின்னு தின்னு வளர்ந்த மாதிரி வட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி திட்டோன்னே அந்த மனசு பொங்குன்னு போய் இந்த பாப்பா அழுதுட்டு இருக்கா, அவளை போய் ஆட்டு போ அப்படின்னு ஆட்டு விட்டாங்க. அவன் பையன் வெளியே விளையாடுறான், பொம்மை வச்சு விளையாண்டுருக்கான். இவர் பொம்மையை பார்க்குறாரு, அழுகையாக வருது. குழந்தைய பார்த்துக்கோ, குழந்தைய குளிப்பாட்டு, குழந்தைய சோறு விட்டு இப்படி பண்ணுறாங்க. அதனால் இந்த 10 நாள் நரகம். அப்போ கம்யூனிகேஷன்ஸ் இல்லை, அப்பா விட்டு போயிட்டார். எப்படி இந்த குழந்தை வீட்டுக்கு போகும்? அப்பா அத்தை வீட்டில் சித்திரவதைங்க. அப்போ அத்தை பேர் வந்து மீனாட்சி. அன்னைக்கு மீனாட்சியே வெறுத்துட்டார் அவர். இனிமேல் மீனாட்சியோ என்னாச்சோ என் பேர் அவ்வளோதான், இனிமேல் எவ்வளோ இருந்தாலும் மீனாட்சியில் பிடிக்காதான். அப்படி அத்தை மேலே வெறுப்பு அந்த குழந்தையில பதிஞ்சிச்சு. மனம் என்னவாயிடுச்சாங்க, அது மீனாட்சின்ற பேரை வெறுப்பாயிடுச்சு. அப்போ மனம் வந்து அங்கே எதிரியாக மாறிடுச்சு மீனாட்சி பேரில். என்ன பண்ணுறாரு இவரும், அப்புறம் படிக்க போகிறாரு. படிப்பகத்தில் வந்து அம்மா சொல்கிறாங்க போய் கடையில் போய்
மீனாட்சி ஸ்டோரில் போய் சக்கரை வாங்கிட்டு வரணுனாக்கா மீனாட்சி ஸ்டோரா போக மாட்டேன்னு சொல்லிட்டு மீனாட்சி ஸ்டோருக்கு போக மாட்டார். எப்படி? மீனாட்சி ஸ்டோருக்கு போக மாட்டார். மீனாட்சி புத்தக கடை அப்படின்னா புத்தக கடை புக்கே வாங்க மாட்டார். இந்த மீனாட்சின்னு பேர் எங்கெல்லாம் போட்டிருக்கோ போக மாட்டார். எல்லாம் ஊரே எல்லாம் கூட்டிகிட்டு போய் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கோயிலுக்குள்ளே போலவர். மீனாட்சின்ற பேர் அவ்வளோ விருப்பம் இருக்குது பார்த்துக்கோங்க. அப்படின்னா மீனாட்சின்ற பேர் அவ்வளோ வெறுப்பு. மீனாட்சி கோயிலுக்கே போகல. அப்போ எவ்வளோ வெறுப்பில் இந்த குழந்தை வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். வளர்ந்துருக்காரு. இவர் வளர்ந்து பெரிய ஆகிட்டார். பெரிய ஆகினா உடலை வயசு ஆகிடுச்சு. அந்த வயசு ஆகிடுச்சு. சிறு வயது ஏற்பட்ட பதிவு அப்படியே மீனாட்சி என்ற பேரை பிடிக்காமல் போயிடுச்சு. ஸ்கூல் டீச்சர் பேர் மீனாட்சினா கூட ஸ்கூல் வகுப்பே மாற்றி போயிடறாராம். அப்போ அவ்வளோ வெறுப்பில் இருந்திருக்காரு. அதனால சமயத்தில் பக்கத்தில் திருவிழா போடுறாங்க ஊரில். நம்ம தெருவில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர்லேருந்து பிள்ளைங்க பசங்க எல்லாம் வருவாங்க. எல்லாம் விளையாண்டுருக்காங்க. இவர் அப்படியே போயிட்டு பசங்களோட சேர்ந்துட்டு இப்போ 2 பிள்ளைங்களை பார்த்து சுற்றிட்டு இருந்திருக்காரு. ஒரு பிள்ளைய பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. வளையல் கடை உட்காந்துருக்கு. வளையல் கடை போய் இந்த ஒன்று வளையல் எடுத்துகிட்டு இருக்கா. இவர் போய் பார்த்துட்டு அப்படியே என்ன உன் பேர் என்ன அப்படி கேட்டாரான். அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுச்சான். இழுத்துட்டு போயிட்டு அந்த கடைக்காரன்ட்ட மீனாட்சி கிட்ட வளையல் போடுங்க அப்படிச்சான். எப்படி லவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போலாம் டைரக்ட் லவ். இப்போலாம் ஐ லவ் யூ அப்படின்ட்டுவாங்க. இப்போலாம் அப்போல்லாம் காதல் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ காதல் எப்படி இருந்துச்சு? ஒரு மறைமுகமான காதல். காதல் இப்போ பெண்கள்கிட்ட பேசலாமா ஆண்கள்கிட்ட பேசலாமா சொல்லும்போது பேசாத ஒரு கூச்சமான ஒரு காதல். என்ன பேர் என்னமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக அந்த அம்மா சொல்லியிருக்குது, ஏங்க இந்த மீனாட்சி 2 வளையல் கொடுங்க அப்படிச்சான். அந்த பொண்ணு பேரை அப்படி சொல்லுது. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். நாம் 4 நாளாக இவ பேர் சுற்றிட்டு இருந்தோமா? 4 நாளாக இவ பேர் சுற்றிட்டு இருந்தோமா? இவ பேர் மீனாட்சியா? குறுக்குன்னு ஆன உடனே பக்குன்னு ஆயிடுச்சிருக்கு. நைட்டு போனால் ஐயோ இவ பேர் மீனாட்சி, யாரும் காதலிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனால் காதல் உள்ளுக்குள்ளே சுற்றுதே அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு? மீனாட்சி பிடிச்சிருச்சு. மீனாட்சியை பிடிச்சோன்னே மீனாட்சி ஸ்டோரில் தான் போய் அரிசி வாங்குறாரு. மீனாட்சி மெஸ்ஸில் தான் போய் இட்லி சாப்பிட்றாரு. மீனாட்சி கோயிலுக்கு வேண்டுதல் கல்யாணம் பண்ணால் வேண்டுதல் வச்சுக்கிறாரு. இப்போ மீனாட்சி என்னாச்சு? இப்போ மீனாட்சி என்னாச்சு? பிடிச்சி போயிடுது. இது யாருக்கு பிடிச்சது? அவ்வளோதாங்க மேட்ரு. இதாங்க 6வது அத்தியாயம். இதான் 6வது அத்தியாயம். 6வது அத்தியாயத்துடைய சாரம் இவ்வளோதான். மீனாட்சியே முதல்ல பிடிக்கல. அப்போ மனம் பகைவனாக இருந்துச்சு. இப்போ மீனாட்சியே பிடிச்சிருச்சு. மனம் இப்போது நண்பனாக மாறிடுச்சு. அப்போ அறிவு வந்து சொல்லுது, நல்லதுன்னு சொன்னாலும் மனம் தவிர்க்குது. அப்போ பாவக்காய் நாங்களாம் சொல்லும்போது பாவக்காய் உனக்கு எத்தனை நல்லது பண்ணுறது, நல்லதுரா, ஒட்டம்பு நல்லதுரா, கசப்பு சத்தி இல்லாமல் இருக்குது, கீரிப்பூச்சி அழிஞ்சிடும், நாங்கள் என்னென்னமோ சொல்லுவோம். அப்போல்லாம் கேட்கல. டேஸ்ட்னு வந்து 5 பொருள் பட்ட உடனே மனம் மாறுது இல்லையா? இப்போ மனம் அவனுக்கு என்னவா மாச்சு? அன்பனாக மாறுது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவு தெளிவாகணும். அறிவு தெளிவாகணும். இந்த அறிவு தெளிவாகிறதுக்கு தான் நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். எது வாழ்கிறோம்? நம்ம இந்த வாழ்க்கையை அறிவு தெளிவாக தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்ம. அப்போ மனம்தான் நமக்கு லயப்படுத்தணும். மனம்தான் நமக்கு லயமாகணும். நமக்கு இப்போ இந்த மனம்தான் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் நல்லாலாம் போகிறதுக்கும் இந்த மனம்தான் காரணமாக இருக்குது. அப்போ மனம் ஏற்றுக்கொள்கின்றது, மனம் வந்து வெறுக்கின்றது. மனம் வெறுத்தா அறிவு எட்டாது. என்ன அட்வைஸ் பண்ணாலும் அப்படின்னு சொல்லுவோம். நீனா கவிச்ச அவனா என்ன காரணம்? நமக்கு அது மனது வந்து அப்போ மனம் உனக்கு சாதகமாக மாறுதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் கிருஷ்ணனா? மனம் மாறக்கூடியது சொல்கிறாரு. மனம் மாறக்கூடியது. மனம் சுகத்தை மட்டுமே நாடும், சுமையை நாடாது. சொல்லுங்க. மனதிற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு தானாக உண்டு. சொல்லுங்க. அப்ப மனம் சுகத்தை மட்டுமே நாடும், சுமையை நாடாது. மனதிற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ மனம் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் ஆடுது. அப்போ 5 குதிரையை வச்சிருக்காருன்னா 5 குதிரைக்கும் என்ன சொன்ன லாஸ்ட் சொன்னேன், 5 எந்திரங்கள்.
பஞ்சேந்திரங்கள் மாதிரி வந்து மெய்வாய் அப்போ அப்போ என்னது கண் இருக்குது, மூக்கு இருக்குன்னு நமக்கு இருக்க மாதிரி நமக்கு 5 இந்திரியங்கள் 5 குதிரையாக இருக்குன்னு. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த கடிவாளம் இருக்குல்ல, அது என்னது? மனம். அது தேரோட்டி இருக்கிறது யாரு? அறிவு. மேலே பயணிக்கிறவன் யாரு? ஆத்மா. தேர் என்னது? உடம்பு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் சாரத்தை சொல்லுது. அப்போ 5 புலன்கள் மூலியமாக என்னெல்லாம் கேதர் பண்ணுதோ அதை மனம் என்பதை எடுத்துக்கிட்டு அறிவை ஆராய்ந்து அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மாக்குள்ளே வச்சு ஆன்மாவுக்கு கொடுத்து அதை அந்த உடம்பை ஷேப் பண்ணி வச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ இந்த கடிவாளம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது கடிவாளம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த 5 புலன் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு குதிரை போகும், அப்படி ஒரு குதிரை போகும், அப்படி குதிரை போகும். ஊர் போய் சேர முடியுமா? அப்போ ஆதி புருஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி பகவன்கிட்ட நம்மளால் போக முடியாது. மீண்டும் பிறப்பெடுத்து இறப்பெடுத்து மீண்டும் பிறப்பெடுத்து இறப்பெடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலத்தை உருவாக்கிடும். அப்போ நம்ம அறிவை வச்சுட்டு நம்ம மனதை கையாண்டு 5 புலனை அடக்கி ஆண்டால்தான் நம்ம டெஸ்டினேஷன் என்னவோ போய் சேர முடியும். இப்போ நமக்கு என்ன இருக்குது? 5 புலன் வேலை செய்யுது. நல்ல கோல்டு இருக்குது அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது, எனக்கு காரமாக சாப்பிடணும் போல் இருக்குது, அசிடிட்டி இருக்குது, கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் போல் இருக்குது. அப்போ அறிவு சொல்லுது உனக்கு ஆல்ரெடி அசிடிட்டி இருக்குது, எதுக்கு காரமாக சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுது. மனம் என்ன சொல்லுது? சாப்பிட்டே தீருவேன். அப்போ நண்பன் இருக்கானா பகைவனாக்கானா? பகைவனாக மாறுறான். அப்போ அறிவு சொல்லுது உனக்கு அசிடிட்டி இருக்குது, வேண்டாம், ஆமாம் வேண்டாம் கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னும் போது நண்பனாக இருக்கா பகைவனாக இருக்கா? நண்பனாக இருக்குது. கோல்டு வந்துட்டு இருக்கு, எனக்கு வந்து என்ன தெரியல, சில்லுன்னு குடிக்கணும் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில்லுன்னு அப்படின்னா சில்லுன்னு குடிப்பீங்க. நமக்கே இங்கே கோல்டு, சில்லுன்னு என்னாகும்? லங்ஸுக்கு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி திரும்ப எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி சளி வலி தள்ளி கிடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அறிவு என்ன சொல்லணும்? சொல்லணும் இப்போ சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா சளி எச்சாயிடும், வேண்டாம், பரவாயில்ல நானும் எல்லாத்தையும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி குடிப்போம். என்ன காரணம்? அது பரவாயில்லன்னு சொல்கிறது அப்படி இல்லை, நம்ம உடம்புக்கு தகுந்தாற் போல் நம்ம மாறிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்து என்ன சொல்லுவோம்? நீ சில்லுன்னு குடிக்காத அவன் சொல்லுவோம். உனக்கு கோல்டு போல் இருக்குது, நீ சில்லுன்னு குடிச்சின்னா உனக்கு கோல்டு அதிகமாகிடும், கம்முன்னு அப்புறம் வாழ்க்கை வாழ முடியாது சொல்லுவோம். ஆனால் அதே சில்லு நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்து குடிக்கணும். அப்போ என்னாச்சு? இந்த 5 புலனில் ஒரு புலன் நாங்கள் நாவின் புலன் அங்கே தூக்கி எடுத்துட்டோம், சில்லுன்னு குடிச்சிட்டோம். அப்போ என்ன ஆச்சு? அங்கே மனம் அங்கே என்னவா மாறிச்சு? பகைவனாக மாறிடுச்சு. அறிவு என்ன ஆச்சு? அறிவு சொல்கிறத மனம் கேட்கவில்லை. அப்போ அறிவு டாமினேட் பண்ண முடியல. அப்போ எது டாமினேட் பண்ணுது? மனம் டாமினேட் பண்ணுது. அப்போ மனதை நீங்கள் சரியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையால் தெரியலன்னா மரணமும் ஜனனமும் உங்களுக்கு சம்பவிச்சுட்டே இருக்கும். இந்த பிறவியுடைய நோக்கத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, நீ எங்கே போய் சேர போகிறீங்கன்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது, அடுத்த ஸ்டேஜே உங்களால் வந்து கடக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகிடும். வாழ்க்கை என்னவும்? வேஸ்ட் ஆகிடும். நம்ம லைஃப் என்னவும்? வேஸ்ட் ஆகிடும். இது புரியுதா? அப்புறம் எதை கையாளணும்? நம்ம மனதை தான் கையாளணுமே தவிர ஆன்மாத்தை கையாள முடியாது. ஆன்மா தன் இயல்புக்கு தான் இருந்துட்டு இருக்கு. 5 புலனை கையாள முடியுமா அப்படின்னா 5 புலனை ஒவ்வொன்றும் கையாள முடியுமா? இல்லை. 5 புலனுடைய கயிறு எங்கே இருக்குது? மனது தான் இருக்குது. இது ஈஸியாக புரியுதா? அப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணே இந்த பக்கம் வா, நாக்கே இந்த பக்கம் போகாத, பாயே எப்படிமான்னு சொல்ல முடியுமா? அத்தனையும் எடுத்து சாரதி வச்சுருப்பாரா? இல்லை ஒவ்வொன்றையும் எடுத்து இயக்கத்தில் 2 கையில் 2 காலில் கட்டிக்கிட்டே வா வா இழுத்துட்டு இருப்பாரா? எல்லாத்தையும் ஹோலை அது கையில் பிடிச்சதே இப்படி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ இயக்கக்கூடிய சக்தி அந்த அறிவுன்னு சொல்லக்கூடியது தான் இருக்குது. அப்போ அந்த அறிவு தான் நம்முடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஜீவான்மான்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனாக இருந்தாலும் சாரதி என்ன சொல்லக்கூடிய நம்முடைய பகவான் கிருஷ்ணர் என்னவா இருக்காருன்னா அறிவுக்கு அதிபதியாக இருக்கின்றார். இப்போ அறிவு தான் ஓட்டுது, அறிவு ஓட்டுது. அப்போ அறிவு ஓட்டும் போது ஆன்மா முக்கியத்துவம் பண்ண அறிவே அறிவே அப்படின்னு அதிகாரம் பண்ணும்போது அது எப்படி ஓட்டும்? அந்த அறிவு தறிகட்டு ஓட்டும். இது போகிற பாதை வந்து அது அறிவு தான் கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது அறிவை மதிப்பீங்களா இல்லை மிதிப்பீங்களா? மதிப்போம். இப்போ யாரெல்லாம் நம்ம அறிவை மதிக்கிறோம்? கை தூக்குங்க. எங்கே மதிச்சுன்னா கிளாஸ்க்கே வர மாட்டீங்களே, என்ன யோகியாக இருப்பீங்களே.
இன்னும் அறிவை மதிச்சு எது கிளாஸ் உங்களுக்கு? இப்போ கிளாஸுக்கு வரதுக்கே உங்களுக்கு பிரியம் இருக்காதுல்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. அறிவை மதிக்கிறோமா இல்லையானா, இந்த ஆன்மா அறிவை மதிக்கின்றதா அப்படின்னா ஆன்மா அறிவை மதிக்கவில்லை. அப்போ கிளாஸ் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுது இந்த ஆன்மா? அறிவை மதித்து அறிவோட வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுது. அறிவு தெளிவாகும் பொழுதுதான் ஞானம் கிடைக்கின்றதே தவிர அறிவு தெளிவாகாவிட்டால் ஞானம் ஒருபோதும் கிடைப்பதில்லை அப்படின்னுச்சு. அப்போ அறிவு 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 தெளிவாய் 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 ஞானம் வருது. அறிவு தெளிவாகும் பொழுது ஞானம் பிறக்கின்றது. அறிவு தெளிவாகும் பொழுது ஞானம் பிறக்குது. அப்போ அறிவு தெளிவாகணும்ல. அப்போ தெளிந்த அறிவே சுத்த ஞானம் சொல்றாரு. தெளிந்த அறிவே சுத்த ஞானம்ன்றாங்க. தெரியாத அறிவு அஞ்ஞானம் அப்படின்றாங்க. தெரியாத அறிவு அஞ்ஞானம்ன்றாங்க. அப்போ தெரிந்த அறிவை தெளிவாக்கத்தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஆன்மாக்குள்ள இருந்து வெளிவரக்கூடிய இந்த ஆன்மா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மனதிட்ட விட்டுட்டு அறிவிட்டு விட்டுருச்சு. அறிவை தெளிவாக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்? முக்கியத்துவம் யார் கொடுத்து வச்சுருக்கோம்? மனதிற்கு கொடுத்து வச்சுருக்கோம். மனம் என்ன பண்ணுறது? கண்டபடி புலன்களை மேய விட்டுட்டு புலன்கள் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால மனம் ஜாலியாக சொபசிக்கேட்டாக இருக்குது. மனம் சுகத்தை மட்டுமே நாடும், சுமையை நாடாது. மனம் சுகத்தை மட்டுமே நாடும், நாடாது. போய் பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது போட்டு ஒரு 1000 கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கல் பொறுக்க வாங்கன்னு சொல்லி சீஜன் கூட்டி போகிறேன்னு வச்சுக்கோங்க. எடுத்து போனோன்னே எல்லாம் போனோன்னே பெரிய கல் எதுவும் பார்ப்பீங்களா? சின்ன கல் எடுத்து போட்டிருப்பீங்க. ஏன்? புரியுதா உங்களுக்கு? போனேன் இப்போ தான் காலைல ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் 4 இட்லி சாப்பிட்ருக்கோண்டா, போன 2 பெரிய கல் தூக்கி போட்டு அப்போ டயர்டாக சின்ன கல் பொறிக்க நினைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சின்ன கல்லாம் பொறுக்கி போடுவோம், கடைசியாக கிளைமேக்ஸில் பெரிய கல்லை பொறுக்கி போட்டுடலாம் அப்படின்னு அப்புறம் பார்த்துக்கலாம்னு உச்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம போனாண்டாப்பா நம்ம பாரு எவ்வளோ கல் பொறுக்கி போட்டிருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லி போயிடுவோம், தட்டிட்டு போயிடுவோம். ஆமாம் இல்லையா? அப்போ மனம் என்ன பண்ணுது? சுகத்தை மட்டுமே நாடும், சுமையை நாடாது. ஆனால் மனதிற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு தானாக உண்டு. கற்றுக்கும். மனதை கற்றுக் கொடுத்தா கற்றுக்கும். அப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துச்சு அறிவு, மனசை பிடிச்சிக்கிச்சு. கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துச்சு, கார் ஓட்டுது. பேச கற்றுக் கொடுத்துச்சு, மனம் பேசுது. ரெண்டு 4 அப்படின்போது 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துச்சு. அப்புறம் 2 2 எவ்வளோ கட்டுறா சொல்லுவீங்க? 4ன்னு சொல்கிறீங்க. இப்போ கையை கூட்டுறீங்களா? ஏன் கூட்டல? மனசில் பதிஞ்சிருச்சு, அறிவில் பதியல, மனசில் பதிஞ்சிருச்சு. அறிவு எப்பயுமே தெளிவாக தான் இருக்குது, ஆனால் மனசில் பதிஞ்சிருச்சு. அப்போ மேம் சொல்லுவாங்க, மனசில் பதிகிற மாதிரி படி, அறிவில் பதிகிற மாதிரி படின்னு சொல்ல மாட்டாங்க. மனசில் பதிகிற மாதிரி படி, அறிவில் பதிகிற மாதிரி படி சொன்னாங்க யாராச்சும்? அறிவு எப்பயுமே அது ஒரு ஞான பீடம். அது எப்பயும் குறைவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. இதை பார்த்தோன்னா சூரியன் பார்த்தோன்னா எப்பொழுதும் ஒரே பிரகாசமாக இருக்கின்றார். ஆனால் அது மேகமூட்டங்கள் மாறும் பொழுது அதோடைய தன்மைகள் மாறுகின்றன, அதோடைய வெப்பங்கள் மாறுகின்றன. அதுபோல் அறிவும் ஒரே ஜோலையாக இருக்கும் பொழுது இந்த மாயின் இருக்கக்கூடிய மனம் தாண்டும் பொழுது அந்த அறிவு குறைவது போல காட்டுகின்றது. அறிவு குறையிறது மாதிரி காட்டுது, ஆனால் அறிவு குறையல, ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ எதை தயார் பண்ணால் அறிவு தயாராகிடும்? மனதை தயார் பண்ணணும். அப்போ பயிற்சி அறிவுக்கா மனசுக்கா? மனசுக்கு தான் பயிற்சி. இப்போ மனம் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை இழந்து இருக்கின்றது. அப்போ என்ன பண்ணுது? சுகத்தை மட்டுமே நாடுது. அங்கே போனால் ஏதாச்சும் மாஸ்டர் சிஜிட்ட போனால் காசு கிடைக்குமா, என் பிரச்சனை சால்வ் ஆகிடுமா, வியாபாரம் நடக்குமா, எங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்க சங்கலாம் தீர்ந்து போயிடுமா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுமா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுமா, பையனுக்கு வேலை கிடைச்சிருமா, வீட்டுக்காரருக்கு தொழில் நல்லா இருக்குமா, என் பொண்டாட்டிக்கு உடம்பு நல்லா போயிடுமா? எனக்கு புரியல. எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? இங்கே பிரச்சனை சால்வ் ஆகுமா? இங்கே பிரச்சனை சால்வ் ஆகாது. பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவு கிடைக்கும், அவ்வளோதான். நீங்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையை புரிஞ்சிக்காதனால பிரச்சனையாக தெரியுது உங்களுக்கு.
இப்போ பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவுக்கு தான் ஆன்மீகமே தவிர வேற எதுக்கும் இல்லை. ஈஸியாக புரியுதா? அப்போ மனம் நண்பனா பகைவனாக இருக்கா? நமக்கு நண்பன் அத்தனை பேர்த்துக்கும் பகைவனாக இருக்கின்றான். அப்போ கஷ்டப்படுற அத்தனை பேரும் எனக்கு உறவுகளால் கஷ்டம் இருக்குது, பணத்தால் கஷ்டம் இருக்குது, என் மனதால் கஷ்டம் இருக்குது, எனக்கு உடல்மால கஷ்டம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மனம் பகைவனாக இருக்கின்றான், எனிமி. நீங்களும் உங்கள் மனமும் பகைவனாக இருக்கிறதுனால தான் உங்கள் பிரச்சனை. என்னைக்கு உங்களுடைய மனம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சோ உங்களுக்கு, அந்த செகண்ட் உங்கள் பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த செகண்ட் தான். எப்படி முடியும்? அதுதான் 6ஆம் அத்தியாயம். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரா? இதை நீங்கள் வாங்கி வாங்கி பகவத்கீதை புக்கை வச்சுட்டு எல்லா ஸ்லோகத்தையும், எத்தனை ஸ்லோகம்? 47 ஸ்லோகத்தையும் புரட்டுன்னு காலையிலேருந்து நைட்டு முடியாது, நைட்லேருந்து காலையில் முடியாது, நைட்லேருந்து காலையில் முடியாது படித்து பார்த்தாலும் புரியாது. ஏன் புரியாது? ஏன் புரியாது? நானும் அப்படி தான் பண்ணேன். யார்ட்டையும் படிக்கக்கூடாது, நம்மளே படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு 4 முறை வாசித்தேன். உள்ளே இருக்குது என்னோட வாசித்த பகவத்கீதை. சிறு வயதுலேருந்து நான் படித்த பகவத்கீதை உள்ளே வச்சுருக்கேன். சின்ன வயசில் வாங்கி கொடுத்தேன், எனக்கு கொடுத்த ஒரு ஆசானம் கொடுத்ததை இன்னும் வச்சுட்டு அதை படிச்சுட்டு இருந்தேன். எத்தனை ட்ரிப் படித்தாலும் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. அப்போ தான் ஒரு ஆச்சாரியா சொல்கிறார் என்கிட்ட, டியூப்லைட்டை எவ்வளோ முறை வெடிச்சு பள்ளி பார்த்தாலும் பள்ளிக்கு டியூப்லைட் எப்படி எரியுதுன்னு டெக்னாலஜி தெரியாது அப்படின்னாரு. புரியுதா? பள்ளி பார்த்துருக்கீங்களா? லைட்டை வெடிச்சு பார்த்துருக்கீங்க, லைட்டை பார்க்குறீங்களா? பள்ளி டியூப்லைட் பார்த்தா வந்து நின்றுக்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது ஏதோ கேப்சர் பண்ணுறதுக்காக பூச்சை பார்க்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம் நம்ம. ஆனால் ஒரு பூச்சுமே இருக்காது. ஆனால் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். என்ன காரணம்? பிரகாசமாக இருக்குதான். திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சான், திடீர்னு லைட்டு எரியுதான். அதுக்கு என்னடா ஏன் இப்படி வெறிச்சை இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே லைட்டையே தலை தூக்கி பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்க. அப்போ ஆசான் சொல்கிறாரு, என்னதான் பள்ளி டியூப்லைட்டை வெடிச்சு கண்ணை இப்படின்னு பார்த்தாலும் டியூப்லைட் எப்படி எரியுதுன்னு டெக்னாலஜியை அதுக்கு தெரிய போகிறதே இல்லை. அது மாதிரி நீயும் பள்ளி மாதிரி எத்தனை ட்ரிப்பு போய் நீ படித்தாலும் உனக்கு புரியாது. அப்போ என்ன சுவாமி பண்ணுறது அப்படின்னு, உக்காரு அப்படின்னு சொல்லி 7 நாளில் 700 ஸ்லோகத்தை முடித்தார் எனக்கு. 7 நாளில். ஃபஸ்ட் நாளில் 10 ஸ்லோகம் முடிக்கிறாரு. 10 ஸ்லோகம் முடிச்சுட்டு மணி 7:45 8 மணிக்கு காலையில் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு போகிறோம். சாப்பிட்றதுக்கு போயிட்டு வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். அவர் சாப்பிட்டு போயிட்டு மெதுவாக போய் அப்படியே உட்காந்து அப்படி வந்து உட்காந்தானே, நீ வந்து உட்காந்தீங்க அப்படின்னாரு. நான் 4 மினிட்ஸில் வந்துட்டேங்க அப்படின்னு. என்ன சாப்பிட்டேன்? எல்லாம் சாப்பிட்டேன். உன்னை கேட்குறாரு அவர்கிட்ட, வந்து எப்போ உட்காந்தானோ? அப்பயே வந்துட்டேன் சுவாமி. போலையா வெளியே? அப்படின்னு. அடுத்த கிளாஸ் எப்போ அப்படின்னு. காலையில் தான் நான் நடத்தி முடித்தேன் 10 ஸ்லோகத்தை. ஈவினிங் 10லன்னு சொன்னேன் அப்படின்னு. இல்லை சார் இப்பயும் நடத்தி முடிச்சுட்டேன். பரவாயில்ல, இப்பயும் நடத்தி முடிக்கலாமா? சரி உட்காரு அப்படி சொல்லி நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்னது இல்லையா, ஃபஸ்ட் ஒன்று 10 சொல்லு அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு 10 சொல்லி முடிச்சுட்டேன். ஏன்னா 10 சொல்லி முடிச்சுட்டேன் அப்படி சொல்லி டெய்லி உட்காந்து 100 ஸ்லோகம் முடித்தார். 7 நாளில் முடிக்கிறார். அப்போ தான் எனக்கு அந்த மண்டைக்குள்ளேயே ஏறிச்சு. ஓ, இதுதான் மேட்ரு, கான்செப்ட் இதுதான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில், புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் உதாரணங்களுக்காக பல பேர்த்திட்ட வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றா படிக்க உதாரணம் நமக்குள்ளே தோணுது. வாழ்வியலில் கொண்டு அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஒன்லி வந்து ஸ்டடீஸ் பண்ண இந்த ப்ராக்டிஸ் தி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கற்றுட்டு போகிறனால நீங்கள் வந்து ஞானியாகிட முடியாது. என்றைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் ஞானியாகிட முடியும். எனக்கு வந்து சகஸ்ரநாமத்தை தலையில் சொல்லுவேன், லலிதா சகஸ்ரநாமத்தை இப்படிலாம் சொல்லுவேன், தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட நான் விநாயகர் சொல்லுவேன், எனக்கு 1000 மந்திரங்கள் தெரியும் எனக்கு. கரெக்டு தானே? எத்தனை பேர் ஸ்லோகாலாம் படிச்சிருக்கீங்க? ஸ்லோகா கிளாஸ் போயிடுவாங்க. 4 பொம்மையும் படித்தானாக்கா எல்லா பொம்மையும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்லோகா கிளாஸ் எங்கே என்ன படிச்சிருக்கீங்க? எனக்கு தெரியும் சகஸ்ரநாமம், எனக்கு தெரியுமே. ஓ, சகஸ்ரநாமம் தெரியுமா? சகஸ்ரநாமத்தை தெரிஞ்சுக்கணும் என்ன வரப்போகுது? ஸ்ரீசுத்தம் படித்தா என்ன வரப்போகுது? புருஷ சுத்தம் படித்தா என்ன வரப்போகுது?
என்ன தெரியும் உனக்கு? ஸ்லோகான்ற ஒரு வகையான செய்யுள் தான் தெரியுமே தவிர அதில் இருக்க மீனிங் பிரகாரம் நீ வாழ்ந்தியா? என்கிட்ட வராரு, நான் டெய்லி காயத்ரி பண்ணாமல் இருக்க மாட்டேன், காயத்ரி மீனிங் சொல்லு. காயத்ரி மீனிங் காயத்ரி மந்திரம் தான்றார். காயத்ரிக்கு மீனிங் காயத்ரி மந்திரம் தான். காயத்ரி யாருக்கா சொல்லப்பட்டது? காயத்ரி தேவிக்கு. காயத்ரி தேவி சொல்லி கொடுத்தா? ஆனால் டெய்லி படிக்கிறாரு, 108 முறை காயத்ரி படிக்கிறாரு. என்ன புரியலையே? காயத்ரி எதுக்கு படிக்கப்பட்டது? எதுக்கு படிக்கப்பட்டது? யாரோட ஸ்லோகம் அது? சொல்லுங்க, யாரோ சொல்றீங்க, டைப் பண்றீங்க, யாரோ சொல்ல மாட்டேன், பயம் மாஸ்டர் அபிட் பண்ணிட்டு வரோம்லையே. காயத்ரி யாருடைய மந்திரம்? காயத்ரி மந்திரமா? சூரிய மந்திரம். காயத்ரி மந்திரம் காயத்ரி தேவிக்குன்ட்டார் உடனே. அவ்வளோதான். என்ன கணக்கு? டெய்லி 108 முறை படிக்கிறீங்க, சாண்டிங் பண்ணுறீங்க. டாக்டர் படிச்சா டாக்டர் ஆகிட முடியுமா? ப்ராக்டிஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ கேட்டு போனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அது ஒருபோதும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கிளாஸ் கேட்டு போனது எல்லாமே. இன்னைக்கு கேட்ட கிளாஸை நான் இன்னைக்கு ரைட் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தா தான் நீங்கள் வாழ்க்கையில் எண்டிங்கில் கிளியராக முடியும். ஆகல அவர் சொல்கிறார், இந்த அறிவை தெளிவாகிறதுக்கு தான் நாங்கள் வந்து பாடமாக கற்றுக் கொடுக்குறேன்டா. கிருஷ்ணன் சொல்கிறாரு, பாடமாக கற்றுக் கொடுக்குறேன்டா அர்ஜுனா. எப்படி பாடம் கற்றுக்கிறது? அப்படி அதுக்கு நீ மனதை அடக்க கற்றுக்கணும். அவன் சொல்கிறான், மனதை அடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, காற்றை கூட அடக்கி விடுவேன். அவன் சொல்கிறார், காற்றை கூட அடக்கி விடுவேன், ஆனால் என் அலைபாயும் மனதை என்னால் அடக்க முடியாது கிருஷ்ணா. அப்போ 15 சூத்திரத்தை சொல்கிறார். 15 சூத்திரத்தில் 8 சொல்கிறாரு. என்ன இருக்கு? ஏமம் நேமம். அது தெரியுமா தெரியாதா? ஒரு நாள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சொல்லுங்க. பாருங்க, ஒரு ஆளாக இருக்கீங்க பரவாயில்ல. இல்லை 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்க. அப்பா நீங்கள் கடைசி சம்மதி இல்லை பரவாயில்ல கண்ணே, இது சொல்கிறீங்க, இல்லை தப்பில்லை. சரி, ஓகே, குட், சூப்பர். அந்த உங்களுடைய அந்த எந்த கான்ஃபிடென்ட்டுக்கு பாராட்டுறேன். சொல்லுங்க. ஓகே, இப்போ சூப்பர். அடுத்தது வேற சொல்லுங்க. உட்காந்துக்கோங்க, நீங்கள் விட மாட்டாங்க உங்களே, உட்காருங்க. சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க, பரவாயில்ல. பரவாயில்ல, உங்கள் முயற்சியை பாராட்டுறேன். நீ சொல்லுங்க விபி. ஓகே, குட். சொல்லுங்க. குட், சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. பரவாயில்ல. இவளுக்கு நம்ம சபையிலையும் நல்லவங்க நிறைய கொஞ்சம் படித்தவங்க இருக்கீங்க. திடீர்னு சொல்லி கொடுத்தாலும் தெரியணும்ல. எல்லாத்தையும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. ராஜாஸ் அந்த கரகாரக்காரன் படத்தில் எதுக்குறா டே விளம்பரம் உனக்கு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த நான் செந்தில் அப்படி போவான்ல, போடி போடா அப்படிடுவான். அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் தெரியும். ஐயோ, நம்ம மாஸ்டர் போடுற போகிறதா அப்படி குனிஞ்சுனே தலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னை பார்த்து நிறைய பேர். பரவாயில்ல, விடுங்க. இது என்னது பேர்? என்னது பேர்? அஷ்டாங்க யோகம். அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ணு, அப்போ சமாதி நிலையை அடைய முடியும் அப்படின்றாரு கிருஷ்ணர். சமாதி நிலையை அடைய முடியும் அப்படின்றார். அப்போ சொல்கிறார் கிருஷ்ணர், சொல்கிறார், இந்த மாதிரிலாம் பண்ணினா உன் வாழ்க்கை அறிவு தெளிவாகி உன் ஆன்மாவுக்கு உண்டான வழியை காட்டி கொடுத்துடும். அப்படி போய் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வா அப்படி சொல்கிறார். அப்போ அர்ஜுன், ஐயோ என்னால் உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து கண்ண முடியல, உட்காந்து இது மாதிரி தாரணையெல்லாம் பண்ண முடியாது,
பிரத்யேகாரம் பண்ண முடியாது, என்னால் தியானம் பண்ண முடியாது, என்னால் சமாதி அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இல்லை புரியுதுங்களா? அப்போ 6.32 தான் கிருஷ்ணர் இதை பற்றி பேசுகிறார். 6.32 தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, வேறு ஏதாவது சொல்லு கிருஷ்ணா எனக்கு அப்படின்றாரு. ஏய் நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நீ வெளியேற்றி மனம் மாசுக்கள் வெளியேறும் பொழுது தான் நீ வந்து என்னை அடைய முடியும், நான் கொடுத்தப்பட்ட வாழ்க்கையும் உன்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றாரு. அப்போ ஒரு டப்பா தண்ணியில் ஒரு கல்லிச்சி வாட்டர் இருக்குது, டிச்சு வாட்டரு. அப்போ என்ன பண்ணும், அது மேலே திரும்ப தண்ணியை பிடிச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணும், இந்த தண்ணி வர வர தண்ணியெல்லாம் வெளியே போய் சுத்த தண்ணி வந்துடுறது இல்லையா? அதுபோல் ஹையர் ஃபோர்ஸோடைய எனர்ஜியை உள்ளே கொண்டு வந்தால் தான் உன் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியே தள்ளி அந்த ஹையர் ஃபோர்ஸோடைய சக்தியானது உள்ளே நிரம்புது அப்படின்றது. அப்போ உனக்கு எது வேணுமோ அதோடைய தன்மையை எடுத்துக்கிட்டோம், நீ அதோட சேர்ந்தா தானே நீ அந்த தன்மையை எடுத்துக்க முடியும் அப்படின்றார். அப்போ தான் புரியல கிருஷ்ணா அப்படின்றார். சரி அவனுக்கு சொல்கிறேன், ரோஜா பூவை அப்படியே கையில் வச்சுட்டு இருக்க, இந்த ரோஜா பூவை எடுத்து கீழே வச்சதுக்கப்புறம் கையை மூந்து பார்த்து எப்படி இருக்கும்னு ரோஜா வாசம் அடிக்கும். அப்போ எப்படி ரோஜாவினுடைய வாசனையின் தன்மையை உன் கை ஈர்ப்பது போல மல்லிப்பூ கையில் வச்சுருக்க, மல்லிப்பூ வச்சுட்டு கொட்டினதுக்கப்புறம் உன்னுடைய கையில் எப்படி இருக்கும், மல்லிப்பூ வாசம் அடிக்கும் அப்படின்றது. கெட்டுப்போன தக்காளியை கையில் வச்சுருக்க, அதை தூக்கி போட்டதுக்கப்புறம் உன் கையில் என்ன வாசம் அடிக்கும், கெட்டுப்போன வாசம் அடிக்கும். அப்போ ஒரு பொருளினுடைய தன்மையை சேரும்போது, ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் சேரும் பொழுது அந்த தன்மையோடு உன்னுடைய கைகளும் உன்னுடைய உள்ளங்களும் எடுத்துக்கொண்டு கொள்வது போல எதோடு சேர்கின்றாயோ அதோடு தான் உன் வாழ்க்கை மலரும் அப்படின்றாரு. அவ பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும், பண்டியோடு சேர்ந்து பசுவும் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக புரியுதா? அப்போ நம்ம யாரு கூட சேருன்றதை பொறுத்து வாழ்க்கை இருக்குது. அப்போ ஆன்மீகத்துக்கு வரலாமா, இல்லை பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல மணந்துடலாமா, இல்லை நம்ம வேற மாதிரி இதை போயிடலாமான்னு நம்ம இன்னைக்கு முடிவு பண்ண கட்டத்தில் இருக்கோம். நம்ம எல்லாருமே நம்ம முடிவு கட்ட முடிவு இன்னைக்கு எடுங்க, கரெக்டு தானே? அப்போ இரும்பை வந்து நெருப்பால் காய்ச்சும் போது அந்த இரும்பு அந்த தீயை ஈர்ப்பது போல, எப்படி சொல்ல பாருங்க, எல்லாம் சொல்றாரு. இரும்பை காய்ச்சும் பொழுது அந்த தீயை இரும்பு இழுப்பது போல பழுத்தானே இருக்கும், உள் வாங்குதான். அதுபோல இறைவன் உன் அகத்துக்குள் ஹிருதயத்தில் இருக்கின்றான், அவனோடு நீ சேரும் பொழுது அவனாக நீ மாறுகின்றாய். அதுவே ஸ்பிரிச்சுவாலிட்டின்றார். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றார். தட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிட் ப்ளஸ் குவாலிட்டி, ஸ்பிரிட் குவாலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றார். அப்போ இந்த ஸ்பிரிட்டோடைய குவாலிட்டிக்குள்ளே நீ வந்தாதான், அப்போ என்னோட குவாலிட்டிக்குள்ளே நீ வர முடியும். அப்போ என்னோட குவாலிட்டிக்கு வரும்பொழுது தான் என் வீட்டில் உனக்கு இடம். என்னுடைய தன்மையை நீ வரவில்லை என்றால் என் வீட்டில் உனக்கு இடமே இல்லை. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் வந்து ஒருத்தர் அடிக்கிறான், ஒருத்தனை உடைக்கிறான், ஒருத்தனை குத்த போகிறான் அப்படின்றான். உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு போடுங்க அப்படின்வான். என்ன பண்ணுவீங்க? என் வீட்டில் இடம் இல்லை சொல்லி தானே, சொல்ல மாட்டீங்களாங்க? ஒருத்தர் பயங்கரமாக அராஜகம், வரவெல்லாத்தையும் அடித்து எட்டுட்டு ஓசிட்டே வந்துட்டு இருக்கான், கள்ளத்துக்கு அடிக்கிறான், எல்லாம் அடிக்கிறான். அவன் கவு தட்டி ஒரு 2 நிமிஷம் ஒரு நாள் தங்கிட்டு போகிறீங்க இங்கே. அப்போ என்ன பண்ணுவீங்க? வாங்க வாங்க ஒவ்வொரு ரவுடியார்களே, நீங்கள் தான் ரோட்டில் அடித்தவங்க, வாங்க என் வீட்டில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? டப்புனுக்காக சாத்துவீங்களா, இல்லை வாவான்னு சொல்லுவீங்களா? இந்த ஊருக்கே லைட்ரு போட்டு கொடுத்தாரு, ஊருக்கே டிச்சு தண்ணியாக அடைச்சி கொடுத்தாரு, ரோட்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. அவ்வளோ புனிதமான வந்தால் எல்லாத்தையும் அன்பாக சிரித்து பேசுகிறார். நிறைய பேருக்கு வந்தால் வாரி வழங்க வள்ளல், பிச்சைக்காரனே இல்லாத நான் ஒரு கிராமத்தை மாற்றி வச்சுருக்காரு. ஒரு நல்ல மனிதர், வெள்ளையும் சொல்லியுமோ வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வீட்டுக்கு வர்றாரு, ஒரு நாள் தங்கிட்டு போலங்க தாயி அப்படின்னு. என்ன பண்ணுவீங்க? ஐயா உள்ள உட்கார, ஐயா உள்ள தான் நீங்கள் தான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க இல்லையா? அப்போ அவனுடைய குணங்களையும் அவனுடைய குவாலிட்டியை பொறுத்து தான் வீட்டுக்குள்ளே இடம் இருக்கே தவிர, அப்போ அது மாதிரி நம்ம கலீஜ் கேரக்டருக்குள்ளே இருந்துட்டு இருக்கும்போது பகவானுடைய கோட்டைக்குள்ளே வேணும்னு ஆசைப்படுறது எந்த வித நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நினச்சிக்கிறோம் பொழப்பை கெடுத்துட்டு இருக்கு, நினப்பு தான் பொழப்பை கெடுக்குது அப்படின்ற மாதிரி. நான் நல்லவன், 10 ரூபாய்க்கு தான தர்மம் பண்ணுவேன், கோவிலில் போனால் ஐயருக்கு தட்டில் 10 ரூபா போடுவேன், சாமிக்கு இது முடி கிட்டத்தட்ட ஒரு 550 மாலை வாங்கி போட்டிருப்பேன், 1200 சூடை வாங்கி கொடுத்துருக்கேன்,
செருப்பு டோக்கன் போட்டு தான் நான் போவேன். பொங்கல் வச்சுருக்கேன், எத்தனை கோயிலில் பொங்கல் வச்சுருக்கிறேன், நான் எத்தனை சுவாமிக்கு கெடா வெட்டியிருக்கேன், எத்தனை சுவாமிக்கு கோயிலை அறுத்திருக்கேன். இதெல்லாம் சாமி வாங்கிக்கோ, எனக்கு மோட்சத்தை மட்டும் கொடுத்துரு, பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துரு அப்படின்னா. குவாலிட்டி மாறாமல் நீ கெடா வெட்டினாலும் சரி, பொங்க வச்சாலும் சரி, அங்கே தான் பொங்குமே தவிர இங்கே எங்கேயும் பொங்காது. சொல்லு, கரெக்டாக தப்பா? கரெக்டாக தான் புரிஞ்சுதா இல்லையா? இதெல்லாம் ஹையர் கிளாஸில் வர்றது. நான் கேஷ் ஆன் நடத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஜாலியாக நடத்திட்டு இருக்கேன். இது புரிஞ்சு ட்ரை பண்ணுங்க. மாரியம்மன் கோயிலில் பொங்கல் வைக்கிறேன், முனிப்பன் கோயிலில் கெடா வெட்டுறேன், கருப்பராயனுக்கு கோழி அறுப்பேன், புத்துக்கண்ணுக்கு சேவை விட்டுருக்கேன். எல்லாம் செஞ்சவங்களா ஐயோ இதெல்லாம் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படி செஞ்சுட்டு மனம் நொந்து இருக்கு பிறகு. ஆமாம் இல்லையா? இப்போ சாமி அது அந்த படத்தை சொல்லுவான்ல, சாமி ஒன்று வட்டத்தில் அடைக்க தயாராக இல்லை, வட்டத்துக்குள்ளே உள்ள காசு உழுக்கு அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், நான் மேலே தூக்கி போடுறேன், முடிஞ்சால் பிடிச்சிக்கோன்னு சொல்லுவான். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி அவருக்கு ஏதாவது 2 ஆஃபரை பண்ணிவிட்டு இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, எனக்கு 10 கோடி கொடுத்துரு எனக்கு. எப்படி 750 ரூபாய்க்கு ஒரு சேவலை வாங்கி அறுத்துட்டு 750 கோடி கேட்குறீங்க? அவரோட கேனையா இந்த கடவுள் என்ன? அவர் என்ன உங்களே பார்த்தா ஏய் யாரா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி வச்சுருக்கீங்க, கடவுள் வச்சுருக்காருங்க. நீங்கள் அப்படி இல்லைங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் பகவான் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பகவான்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது உயர்தன்மையுடையவர். அவர் எங்கும் இருக்கின்றார், எதிலும் இருக்கின்றார், ஒன்றிலும் இருக்கின்றார், வெளியும் இருக்கின்றார் சொல்கிறோம். அந்த உயர் சக்தியோட சேர்றதுக்கு அந்த உயர் சக்தியோடைய தன்மையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமாமா. அது எங்கெங்க இருக்குது? அந்த எங்கே கிலோ எவ்வளோங்க விலை? தன்மை. கையில் காசு இருக்குது, பீரோவில் காசு இருக்குது, அது எங்கே சூப்பர் மார்க்கெட் கிடச்சா அந்த தன்மையை வாங்கிட்டுலாமே, வாங்கிடலாமா? உடனே நாளைக்கு காலை போயிருங்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் ட்ராலி தள்ளிட்டே போய் தன்மைன்னு சொன்னார் மாஸ்டர். எங்கே தன்மை எங்கே இருக்குது? தன்மை கிலோ எவ்வளோ இருக்குது? தன்மையாமே, கடவுள் தன்மையாமே, அது எங்கே விற்கிறாங்களா பாருங்கன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி அமேசான் ஆர்டர் போட்டுடலாமா? கிடைக்குமா? தன்மை கிடைக்குமா? நம்ம தான் வளர்த்திக்கணும். அப்போ எதோட சேர்கின்றோமோ அந்த தன்மை நம்மிடம் ஒட்டிக்கொள்கின்றது. தன்மை தன்மை உங்கள் கையை விட ஹையர் ஃபோர்ஸ் ஆன வாசம் உங்கள்கிட்ட ஒட்டிக்குது. உங்கள் கையை விட ஹையர் ஃபோர்ஸ் ஆன ரோஸுடைய வாசம் கையில் ஒட்டிக்குது. உங்கள் கையை விட ஹையர் ஃபோர்ஸ் ஆன தக்காளி கெட்டு போன தக்காளியோட நாற்றம் கையில் ஒட்டிக்கொள்கின்றது. இது புரியுதா புரியலீங்களா? உங்களுடைய இரும்பு கம்பிகளுடைய ஹையர் ஃபோர்ஸான நெருப்பினுடைய குணம் அந்த இரும்பில் ஒட்டிக்கொள்கின்றது. அப்போ இறைவன் ஹையர் ஃபோர்ஸா லோயர் ஃபோர்ஸா? அப்போ உங்கள்கிட்ட ஓட்ட மாட்டாரா? அப்போ எந்த ஹிருதயத்தில் ஹையர் ஃபோர்ஸோடு இருக்கக்கூடிய இறைவனை நமக்குள்ள ஒட்ட வைக்கணும் அப்படின்னா தியானம் சிறந்தது அப்படின்றார். அவ்வளோதான். தியானம் சிறந்தது. இப்போ நிறைய இடத்துல பார்த்தா தியானத்துக்கு பதில் நிறைய பேர் என்னமோ சொல்கிறாங்க. பட் நான் அப்படி சொல்லலை, தியானம் சிறந்தது. அப்போ அந்த அர்ஜுனை கேட்டுக்க, தியானம் பார்த்தீங்கன்னாக்கா என்னால் பார்த்தீங்கன்னா அம்பை அதாவது எந்த இடத்தில் குறிப்பாத்து அதை கொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் குறிப்பாத்து கொள்ள முடியும். அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய என்னாலே தியானம் செய்ய முடியல, பிறகால் எப்படி தியானம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காருன்னு சில கொஸ்டின்ஸில் இப்போ உள்ளே போட்டிருக்காங்க. அப்போ பக்தி மார்க்கம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக பக்தி சிறந்தது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பக்தி பேசியிருக்காங்க. பக்தி சிறந்தது அப்படின்னும் போது அவர் ஞானத்தை பற்றி பேசணும்னு அவசியமே இல்லைங்க. ரைட்? நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானத்தை பற்றி பேசணும், பக்தியும் தேவை, ஞானமும் தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்ம யோக் பண்ணணுன்ட்டாங்க. யோக் அப்படின்னா யோகா அப்படின்னு எடுத்தோம். இப்போ யோகான்னு என்னது? எங்கே இணைதல்? யோக் அப்படின்ற வார்த்தை யூஜ் அப்படின்னு வந்துச்சு. யூஜ் அப்படின்ற வார்த்தையில் வந்ததுதான் யோக் அப்படின்னு அர்த்தம். யோகா அப்படின்னா இணைதல் அர்த்தம். யோகா பண்ணுற அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, ஒன்றா வளைஞ்சு திரிஞ்சு பண்ணுறது பேர் யோகா நினச்சிட்டீங்க. வளைஞ்சு திரிஞ்சு அப்படி பண்ணுறது பேர்னாலேயோ
பிராணாயாமம் பண்ணுறதுனாலையும் யோகா கிடையாது பேர். அது யோகா இல்லை, அது யோகா ஒரு அம்சம் தான். அது எல்லாமே இப்போ யோகா மையம்னா என்னது? யோகா பண்ணுற மையம் இல்லை அது. அங்கே ஆன்மீகம் சொல்லக்கூடியது எல்லாமே இருக்குது. கடவுளுக்கு இணையதற்கான அனைத்து சம்பவங்களும் அங்கே இருக்குது. அதனால தான் யோகா மையம் சொல்கிறோம் நம்ம. அப்போ இணையதல் யாரோட இணையத்தில் சொல்லியிருக்காங்க? இறைவனுடைய. இந்த பாயிண்டை புரிஞ்சுக்கணும். அப்போ ஹையர் ஃபோர்ஸோட உன்னத சக்தியோட நம்ம சக்தி சேரும் பொழுது நம்முடைய கம்மி சக்தி இருந்தால் அந்த சக்தி இழுதுக்கு டோமினேட் பண்ணுது. அப்போ ஹையர் ஃபோர்ஸோட நம்ம இணைஞ்சால் தானே அந்த தன்மை நமக்குள்ளே வரும். இப்போ நம்ம தன்னை விட்டு இருக்கோமா இல்லையா? ஐம்பொருளை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம ஐம்பொருளை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்போ ஐம்பொருளை தாண்டி போயிட்டுருக்கோம். எங்கேயோ போயிட்டோம். ஐம்பொருளை கட்டுப்பாட்டுக்குள்ள எங்கேயோ விட்டு வெளியே போயிட்டோம். அது பார்க்குறத போய் வேற எங்கேயோ யோசனை பண்ணி வேற எங்கேயோ திரிஞ்சிட்டு இருக்கு நம்ம ஐம்பொருளும். அப்போ ஐம்பொருளங்கள் இப்படி போகுது, ஒரு குதிரை இப்படி போகுது, ஒரு குதிரை அப்படி போகுது, ஒரு குதிரை இப்படி போகுது, இன்னும் குதிரை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கு. மனம் என்ன பண்ணுறது? சுகத்தை மட்டுமே நாடும், சுமையை நாடான்னு சொல்லிட்டு சுகமாக எது இருக்கோ அப்படியே நேராக உட்காரனா கூட உட்காராம அப்படின்ட்டு மனத்துக்கு எது பிடிச்சிருக்குது? கூண்டு போட்டு உட்காந்து பிடிச்சிருக்குது. நீ முந்து உட்காந்தா முதுகு வலிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உட்காந்துருக்கீங்க? உட்காந்துருக்கீங்க பாருங்க அப்படி. இது என்ன காரணம்? இது யார்? உடம்பாக மனமா? மனம் சொல்லுது சுகத்தை மட்டுமே நாடும். இதுதான் சுகமாக இருக்குது, எனக்கு இதமாக இருக்குது. இப்படி உட்காந்தாக்கா எதுவும் குத்துற மாதிரியே இருக்குது இங்கே. அதை என்ன பண்ணு? கூண்டு போட்டு உட்காந்து நல்லாயிருக்கும். ஒருத்தர் கிளாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க? அப்படி உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்காங்க? மனம் சுகத்தை மட்டுமே நாடும், மூட்டு கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. நீ சொல்லுங்க மாஸ்டர், என்ன வேணாலும் சொல்லுங்கள், லைட்டாக கேராக இருக்கேன் அப்படி. இது ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கு. இப்படி மனம் சுகத்திலேயே நாடுது. அப்புறம் அப்படியே மனம் உட்காந்துருக்குது. மாஸ்டர் சொல்கிறதெல்லாம் புரியுது, கரெக்டாக தான் இருக்குது. என்ன பண்ணாலும் போய் சாப்பாடு இங்கே போட்டுருவாங்க. வீட்டுக்காரக்கெல்லாம் இட்லி சுட்டு வேறு தரணும். குழம்பு வைக்காமல் வந்துட்டோம் நம்ம. குழம்பு என்ன வைக்கிறதுன்னு தெரியல. சட்னி வைக்கலாமா, குழம்பு போட்டுடலாமா, ஹோட்டலில் வாங்கி கொடுத்துடலாமா, அவங்கள சாப்பாடு சொல்லிடலாமா, வேண்டாமா, அப்படி மனம் என்ன பண்ணுது? அங்கே சுகத்துக்கு போயிடுச்சு. இப்படி பக்கம் ஓடிட்டுருக்கு, இப்படி மனம் பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் எங்கே நல்ல குணம் வரும்? அவங்கள பார்த்தா நீங்கள் நினைக்கிறீங்க என்னை பார்த்தா கையெடுத்து எல்லாம் கும்பிடணும் அப்படின்னு. எப்படி கையெடுத்து கும்பிடுவான்? அவனை பார்த்து எப்படி மரியாதை கொடுப்பான்? இப்போ ஒரு யோகி இருக்கார், அவர் யோகி வராரு, அவர் எந்த அந்த இதெல்லாம் ஜுவல்லரிலாம் போட்டுக்கல, பட்டு பீதாம்பத்தெல்லாம் வரல. அவர் அழுக்கு துணியை கட்டின்னு அவர் குச்சி கயிறு வச்சுக்கிட்டு அப்படியே பட்டையை மட்டும் போட்டுட்டு அப்படியே வராரு. சுவாமி அப்படி கும்பிட்றீங்க, அவர் காலை தொட்டு கும்பிட்றீங்க. அவர் அப்படியே அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி கொடுத்த விபூதி அப்படின்னாக்கா, அவர் சப்பி சாப்பிட்ட ஜாக்கெட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க, அவர் பிணைஞ்சு கொடுத்த சாப்பாடை வாங்கிட்டு பிரசாதம் சாப்பிட்றீங்க. இதே ரோட்டு ஒரு 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 இவங்க இருக்காங்க, பெக்கர் இருக்காங்க, அவங்க கொடுத்து வாங்கிப்பீங்களா? ஒரு பெக்கர் இருக்காரு, அவர் வந்து சாப்பிட்ருக்காரு, அவர் வீடு பல வீட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருந்தா, என்னம்மா ஒரு மட்டும் வாய் வாங்கிக்கோமா அப்படி என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? அவர் அப்படி உட்காந்துருக்காரு. இந்த சுவாமி எப்போ வந்து இமயமலை தான் தெரியலிங்க, ரொம்ப நாளாக இப்படியே உட்காந்துருக்காரு. இந்த சுவாமிகிட்ட போனால் திருநீர் வாசலாம் அடிச்சுட்டு இருக்குது. அப்படியா? இவர் பக்கத்தில் போனால் ஜவாது வாசம் இருக்குது. ஓ, இவர் ஜவாது மேலே இருப்பாரு இருக்குது சித்தர் அப்படின்றார். ஒன்றார் பார்க்குறாரு. அப்படின்னு ஒரு கிள்ளிதாரு. ஐயா சாமி கொடுத்த பிரசாதம் அப்படின்னு போட்டு. என்னாச்சு? இது என்ன காரணம்? அவர்கிட்ட அந்த ஹையர் ஃபோர்ஸோடைய தன்மை உள்ளே இருப்பதுனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய மேனி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்காம இன்டர்னல் எனர்ஜி மட்டும் தான் பார்க்க முடியுது உங்களால், ரைட்? அப்போ இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக இதுக்கு வேல்யூ தரமாட்டான். மெட்டீரியல் லைஃப்பில் மக்களுக்கு யாரும் வேல்யூ தரமாட்டான். அப்படி மெடிடேஷன் பண்ண நீங்கள் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பீதாம்பரம் போட்டுட்டு அட்டிக்கட்டிய ட்ரெஸ் போட்டு போனதை ஒரு சபையில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஹையர் ஒரு ஃபோர்ஸோடு கரெக்டாகி ஒரு தியானம் பண்ணீங்கன்னா உங்களை போகும்போது வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே. அதுதான் ஆன்மீகம். இங்கே நல்லா இருக்கா, இங்கே நல்லா இருக்கா, இப்படி நல்லா இருக்கா, இந்த வாட்ச் நல்லா இருக்கா, இந்த டச்சிப் நல்லா இருக்குதா, இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குதா, நெயில் கட்டாக இருக்குதா, நெயில் பாலிஷ் நல்லா இருக்குதா, மொபைல் நல்லா இருக்குதா, ஷூ நல்லா இருக்குதா, செருப்பு நல்லா இருக்குதா, இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை.
எதையுமே பார்க்க தேவையில்லை. ரஜினிகாந்த் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். அவர் நினச்சாருனாக்கா விக்கி வச்சு சுற்றி இருக்கலாம், அழகாக இருக்கலாம், டெய்லி அழகாக வரலாம். எந்த நிகழ்ச்சி வந்தாலும் சொட்டை தலையோட வெள்ளை முடியோட ஒரு ஜிப்பா போட்டே வந்துருக்காரு. அவர் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னப்பா அப்படின்றீங்க. ஏன்னா அவர் ஹையர் ஃபோர்ஸ் டச் பண்ணிட்டார். அவர் ஹையர் ஃபோர்ஸ் டச் பண்ணனால தான் அந்த உன்னத தன்மையை உணர்ந்தனால அவர் புரிஞ்சுட்டாரு, எனக்கு ஜிப்பாவே போதும்பா, எனக்கு நீங்கள் நெகட்டிவ் எதை பற்றி தான் பேசுங்க, அதை பற்றி கவலை இல்லை. பட் அந்த சோலுக்கு உண்டான எனர்ஜி வேலை செய்தா இல்லையா? அவர் எந்த மேக்கப் பண்ணிக்கிட்டியே, இன்றைக்கி இளமையாக போயிட்டு இருக்காரு இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சனால ரஜினி சொல்கிறேன். நிறையா சுவாமி இருக்காங்க, நான் அவசரம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த ஞானத்தை அடையிறதுக்கு அந்த தன்மையோட கலந்துட்டீங்கனாலே போதுன்றாரு பகவான். கிருஷ்ணர் சொல்கிறாரு, கிருஷ்ணா நான் உன்னுள் வீட்டிருக்கின்றேன், என்னை உணராமல் அலைந்து கொண்டிருக்கின்றாய். நான் உனக்குள்ளே தான் வீட்டிருக்கேன், உனக்குள்ளே இருக்கேன், என் தன்மைக்குள்ளே கலக்கவே மாட்டேங்கிற, என் வாசனை உன்னால் பிடிக்க முடியவில்லை, நீ செய்த வாசனையே அலைந்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்றார். நீ செய்த வாசனை என்னது? நம்ம செய்த சம்ஸ்காரத்துக்குள்ளேயே அலைஞ்சிட்டு இருக்க. என் வாசனைக்குள்ள வா, நான் உன் ஹிருதயத்தில் குடிக்கொண்டிருக்கின்றேன், என்னோடு நீ கலந்து விடு, என்னோடு நீ கலந்து விடு அப்படின்னு சொல்றாரு. என்னோட கலந்துரு, டெய்லி நினைச்சு எவ்ரிதிங் இஸ் காட், எவ்ரிபடி இஸ் காட். ஒரு பூவையும் ஒரு தெய்வமாக மதிக்கக்கூடிய தன்மை நம்முடைய இந்துக்களுக்கு உண்டு. தண்ணீரையும் ஒரு ஒரு அம்மனாக மதிக்கக்கூடிய கங்கா தேவியின் அந்த தன்மையை வணங்கக்கூடிய தன்மை நம்ம இந்துக்களுக்கு உண்டு. அப்போ ஒன்று ஹிருதயத்துக்குள்ளேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மன் ஜீவாத்மாவை தாங்கி ஏந்தி வைத்து கொண்டிருக்கின்றேன்றார். நான் தாங்கி வச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த ஸ்மெல் வேணுமா வேண்டாமா? அப்போ அவரோட குவாலிட்டி வேணுமா வேண்டாமா? அவர் குவாலிட்டி வேணும்னா தியானம் பண்ணணும். அவர் சொல்றாரு, எந்த புஷ்பமும் தேவையில்லை, எந்த கற்பூரமும் தேவையில்லை, எந்த ஊதுபத்தியும் தேவையில்லை, அந்நிய பொருளே தேவையில்லை, உன்னுள் இருக்கும் பொருளை நீயாக உணர்ந்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லை என்றார். கூட்டாருங்க, என் நிம்மதி கோயில்கள் என்றால் நீ போக வேண்டும். போகணும், சும்மா போக முடியுமா? 2 பூ வாங்கிட்டு போகணும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து 500 ரூபா காலி. ஆமாம் இல்லையா? ஒரு கோயிலுக்கு போனால் 500 ரூபா. அதுவும் நம்ம சும்மா 2 வீலரில் போயிட்டு இருந்தா. காரில் போனால் 1000 ரூபா காலி. அது சாயந்தரம் போயிட்டாக்க 2000 ரூபா காலி. ஏங்க வரும்போது ஹோட்டலில் சாப்பிட்ணும், வீட்டில் செய்யலைங்க, அப்படியே ஹோட்டலில். அதுக்கு வேணுன்னே லேட்டாக கிளம்புவாங்க எல்லாருமே. 5 மணிக்கு கிளம்பிடுமானா இந்த ஆள் 7 மணிக்கு கூட்டு வந்துடுவான், வீட்டில் தோசை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 6:30 மணி தான் கிளம்புறது, 7:30 மணி தான் கோயிலுக்கு போகிறது, 8:30 மணிக்கு போட்டுமோ வந்துடுறது, 8:30 மணிக்கு இதுக்கு மேலே செஞ்சு சரி வா 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 என்ன சாப்பிட்ற, எனக்கு ஒன்றும் இல்லை வில்வத்திலே வாங்கி கொடுத்துருங்க. வில்வத்தில் நல்லா இருக்காதுமா, வேற எங்கே போகலாம், சரி பள்ளி சிக்கன் சாப்பிடலாம் வாங்க. நம்ம போனது கோயிலுக்கு சாப்பிட்றது அசைவம். என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் என் வேலையாக இருக்குது இப்போ எனக்கு. பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் அந்த மாதிரி. இப்போ எல்லா இடத்துக்கு போகிறதுன்னா அந்த வேலையை செய்யாமல் பண்ண முடியாது நம்ம. அதனால இவ்வளோ இதில் தியானம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அர்ஜுனே கேட்குறாரு, என்னால் தியானத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு. நீ ஜபித்து கொண்டே இரு, தியானம் சித்தி ஆகிடும் அப்படின்றாரு. ஜபித்து கொண்டே இரு, தியானம் சித்தி ஆகிடும் ஒரு நுணுக்கத்தை விட்டுருக்காங்க. அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிம்பக் சம்பிரதாயத்திலையும் இருக்குது, கௌடிய சம்பிரதாயத்திலும் இருக்குது. அவங்க நாம ஜபத்தை ஜபித்தல் அப்படின்றாங்க. கலியுகத்தில் நாம ஜபமே சிறந்தது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சைதன்ய மகாபிரபுவும் வந்து நாம ஜபம் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் ஆல்சோ குட். இதெல்லாம் நம்ம கிளாரிட்டி கிடைக்கும் போது நம்ம வந்து நிம்பக் சம்பிரதாயத்துக்குள்ள போனோம். நானே ஒரு காலத்தில் கௌடிய சம்பிரதாயத்துக்குள்ளே போனோம், மற்ற சம்பிரதாயத்தில் போனேன், எல்லா சம்பிரதாயத்துக்கும் போயிட்டு வந்தேன். நான் நுழையாத சம்பிரதாயமே இல்லை. ஸ்ரீ சம்பிரதாயத்துக்குள்ளே போனேன், ஸ்ரீ சம்பிரதாயத்துக்குள்ளே போனேன், உபனிஷத்துக்குள்ளே போனோம். சிறுவயதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புக்கை படிக்க தெரியும் உங்களுக்கு. என்ன சம்பிரதாயத்தில் போனால் இல்லை புக்கில் இருக்குது. எல்லா சம்பிரதாயத்துக்குள்ளேயும் போய் 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 டாக்டர் ஆகிட்டேன்னு பண்ண பார்த்தாது. டாக்டர் ஆனால் புக் எடுத்து படிக்கணும், புக் எடுத்து படிச்சுக்க டாக்டர் ஆனதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும், கரெக்டு தானே?
அதுபோல் ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் போகும்போது ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக இந்த சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயம் சொல்லிட்டு ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்குள்ளே போயிட்டு இருந்தோம். அப்போ ஸ்ரீ சம்பிரதாயத்துக்குள்ளே போகும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமாயண சம்பிரதாயம் அது ஸ்ரீனா மகாலட்சுமியுடைய சம்பிரதாயம் அது. அதுக்குள்ளே போய் கொஞ்சம் ஆழ்ந்து உள்ளே போகும்போது ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்குள்ளேயும் எடுக்க தான் இறைவனையும் நாம் வழிபடுறதுக்கான வழி, நமக்குள்ளே இருக்கும் இறைவனை நம்மளே உணர ஆரம்பிச்சுட்டா ஒரு தன்மை தானாக வந்துவிடுகின்றது. இறைவனுக்கும் நமக்கும் தூரம் தேவையில்லை, இறைவனுக்கும் நமக்கும் நம்முள்ளே இருக்கக்கூடிய இறைவனை ஏன் வெளியே தேவைன்னு முடிவு பண்ணேன். நம்முள்ள இறைவன் நம்மையே தேடணும் அப்படின்னு. அப்போ வேண்டாமா அப்படின்னு. எப்பொழுதெல்லாம் உன் மனம் உன் இறைவனை நம்பவில்லையோ, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனம் உன்னுடைய பகைவனாக மாறுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் அன்னியத்தில் இருக்கக்கூடிய இறைவனை உற்று நோக்கு. தெரிஞ்சுக்கோள். எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனம் பகைவனாக மாறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் உன் அன்னியத்தில் இருக்கக்கூடிய இறைவனை உற்று நோக்கு. அந்த இறைவன் உன்னுள்ளும் இருக்கிறான் என்று உணர்வாய். அதுவே ஞானம் அப்படின்றது. அதுதான் ஞானம். இப்போ எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நம்பிக்கை வரலையோ, எனக்குள்ள கடவுள் இல்லை நம்பிக்கை வரலையோ, அப்போ கடவுளை போய் பாரு அப்படின்றாங்க. அதுதான் உருவ வழிபாடுன்னு சொன்னான். தட்ஸ் உருவ வழிபாடு. அந்த உருவ வழிபாடுக்குள்ள வா, இந்த உருவத்தை அருவம் மாற்று, அந்த உருவத்தை வந்து அருவத்துக்குள்ளே போய் உள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வாழ்க்கை. ஈஸியாக வாழ்ந்துட்டு போகலாமே, நம்ம எல்லாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாமே. அவன் தன்மையை எட்டிவிட்டால் உன் தொல்லை நீங்கி விடுகின்றது. அவன் தன்மையை எட்டிவிட்டால் உன் தொல்லைகள் நீங்குகின்றது. இப்படி சொல்லுங்க. அவன் தன்மையை எட்டிவிட்டால் உன் தொல்லைகள் நீங்குகின்றது. அவன் தன்மையை நீங்கள் எட்டாக முடிய உன் தொல்லை தீர்வதே இல்லை. செத்து பொழைச்சிருக்க வேண்டியதுதான். ரைட். அதனால் இன்னிலிருந்து தியானத்தை ஆரம்பிங்க. இன்னிலிருந்து விடாமுயற்சியை தியானம் செய்யுங்க. இன்னிலிருந்து தியானத்தை தொடங்குங்க. 90 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தியானத்தை போட்டு உட்காந்துருங்க. வாழ்க்கையில் நாம் அப்போ நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சம்பிரதாயத்துக்குள்ளேயும் ஒரு கலியுகத்தில் மிக சிறந்த நாம வழிபாடு நாம ஜபமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் நாம ஜபத்துக்கு பெயரை கூப்பிட வேண்டும் என்று முடிவு பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓம் தத் சத்துன்னு படித்தோம். அப்போ ஓம் என்ற அதுக்குள் நான் இருக்கின்றேன்னு சொன்னார் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார். அப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பகவான் சொல்கிறது ஓம் என்ற வார்த்தை அவர் தான். அப்போ ஏன் அவருக்கு ஓம் நல்ல ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய, ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் நாராயணாய, ஓம் சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் கிருஷ்ணருக்கு ஓம் சொல்ல அப்படின் போது அந்த ஓம்காரன் நாதனே கிருஷ்ணன் தான். அப்போ பெயரை கூப்பிட்டா கூட பாகுபாடு வந்துவிடும். அப்போ சம்பிரதாயத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷாமா ஷாமா ஷாமான்றான். கௌடியாக்குள்ளே வந்து பார்த்தா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்றான். இன்னும் சமயத்தில் கண்ண கண்ண கண்ணான்றான். ஒருத்தன் முகுந்த முகுந்தான்றான். ஒருத்தன் வசுதேவ வசுதேவாயான்றான். என்னடா அது, எல்லா சாமிக்கும் பேரை கூட நீங்கள் பார்ஷாலிட்டி பண்ணி வச்சுருக்கீங்க. நான் இந்த பேருக்குள்ளேயும் வரலன்னு சொல்லிட்டு ஓம் என்ற மந்திரத்தை உரு போட்டு ஓம் என்ற மந்திரத்தை சித்தியாக்கி அதை ஓம்கார தியானமாக மாற்றினேன். முதல்ல அந்த ஓம்கார தியானத்தில் இருந்து இமயமலையில் போய் ஓம்கார நாதீஸ்வரர் கோவிலில் போய் தியானம் பண்ணும் பொழுது என்னையே அறியாமல் நான் மூக்கில் காற்றை சுவாசம் பண்ணேன். ஓம் என்ற மந்திரம் தானாக உற்பத்தி ஆச்சு. ஓம் என்ற மந்திரம் அடங்கிய பின் என் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஜுவாலையை பார்க்க ஆரம்பித்தேன். அதுதான் பிரணவ தியானம். அதான் ஜோசிமட்டில் இருக்குது. ஜோசிமட்டில் ஓம்காரநாதர் டெம்பிள் இருக்குது. அது வழியில் அங்கே தான் அனிருத்துக்கு கல்யாணம் ஆச்சு. பஞ்சபாண்டவர்கள் யூஸ் பண்ண அந்த ஆயுதங்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க அங்கே, பார்க்கலாம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பிராணபிரண தியானத்துக்குரிய சீக்கிரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, நேராக நிமிர்ந்து தைரியமாக அமர்ந்து உன் கழுத்து நிரம்பை திடப்படுத்தி உன்னுடைய கவனத்தை உன்னுடைய மூக்கு நுனியில் உன்னுடைய சுவாச ஓட்டத்தை கவனி அப்படி சொல்கிறாரு. 6.32 6.32 6வது அத்தியாயம் 32வது ஸ்லோகத்தை சொல்கிறார். அப்போ தான் அர்ஜுன் சொல்கிறாரு, இதெல்லாம் கவனிக்க முடியல, இயல முடியல. என் மனம் எங்கெங்கேயோ பறக்கின்றது, என் மனம் எங்கேயோ சென்று வருகின்றது, என் மனதை இழுத்து என்னால் வைக்க முடியவில்லை அப்படின்றாரு. அப்போ நாம ஜபி அப்படின்ட்டாரு. அப்போ நாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது காமன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறான், நீ வசுதேவான்னு சொல்கிறியே இந்த சம்பிரதாயம் பண்ணுறான், ஷாமான்றையே இந்த சம்பிரதாயமாக கேட்குறான், கிருஷ்ணான்றையே இந்த சம்பிரதாயம் கேட்குறான். எந்த சம்பிரதாயம் எனக்கு வேணாண்டா, எனக்கு சம்பிரதாயத்துக்குள்ளேயே வரலடா, எந்த சம்பிரதாயத்துக்குள்ளே வரலாண்டே, போங்கடா கணுங்களா, சம்பிரதாயமே வேண்டாம் எனக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்க, நமக்கு தோணுன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லி
நியூட்ரன் நேம் ஓம்ன்றதை எடுத்துட்டோம். அப்புறம் தான் பிராணத்தை கவனித்து ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்து தியானத்தை இருதயத்தில் செலுத்தும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனுடைய குணங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள். அவ்வளோதான். உங்களுக்கு இறைவனுடைய குணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போ உடைய உடல் மாறுகின்றன, மனம் மாறுகின்றன, ஐம்புலன்கள் மாறுகின்றன, உங்கள் அறிவுகள் தெளிவாக ஆரம்பிக்கின்றது. அறிவு தெளிவாகும் பொழுது ஞானம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருது. நான் டெய்லியும் மந்திரத்தை உருப்போடுறேன், லட்சம் முறை உருப்போடுறேன், ஞானம் வராது. அவன் குணத்தை எட்டும் பொழுதுதான் இங்கே வருது. உருப்போடுறான் என்ன வரப்போகுது? இப்போ சொல்கிறாங்க ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் 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 நமச்சிவாய. இது ஓமா? ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் எவ்வளோ சொல்லியிருக்க? 1000. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் எவ்வளோ சொல்லியிருக்க? 2000. ஓம் எவ்வளோ சொல்லியிருக்க? 3000. ஏய், கணக்கு இல்லைடா ஆன்மீகம். 1 கோடி முறை ஜபிச்சிருக்கேன். உன் மூஞ்ச பார்த்தா ஜபிச்ச மாதிரியே தெரியலையே. அங்கே லெட்டரில் 1 கோடி எழுதி வச்சிருக்கானே தவிர அங்கே ஒரு சேஞ்சஸுமே வரல. இறைவன் நாமத்தை உணர்ந்து ஒரு முறை சொன்னால் போதும், உன்னுடைய உணர்வுகள் தானாக தூண்டுகின்றது. ஒருத்தர் ஃப்ரெண்டு இங்கே பிருந்தாவன் போகும்போது இருப்பார். அவர் புரிஞ்சா? எனக்கு அப்படிதான் புரியல. என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அரே கிச்சனா அரே கிச்சனா கிச்சு கிச்சு அரே அரே ராம் 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 அதே கிச்சனா அரே கிச்சனா கிச்சு கிச்சு அரே அரே ராம் அரே கிச்சனா அரே கிச்சு கிச்சு அரே 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 ராம் ராம் சொல்லாத. நாமம் ஒரு வேல்யூவானது. நாமம் உன் பேரை வந்து பார்த்தினாக்கா அவன் பேர் அனந்து. அவன் பேர் அப்படின்னு சொன்ன வருவியான்னு கேட்டேன். திரும்ப மாட்டேன்ல. திரும்பியா? ஆனால் அப்படி திரும்பி பார்ப்பானா? அனந்து அப்படின்னா திரும்பி பார்ப்ப. அப்போ கிருஷ்ணன் உனக்குள்ளுக்கு ஒன்று வெளியே வரும்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஒரு வார்த்தை அழகாக சொல்லி பழகு. எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அதில் தெளிவாக இரு, தைரியமாக இரு, கட்ஸாக இரு. உன் சம்பிரதாயத்தை வெளியே போய் சொல்லும் பொழுது, உன்னுடைய தியானத்தை வெளியே சொல்லும் போது கட்ஸாக வெளியே சொல்லணும். நான் ஒரு திறந்த தியானி, நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு போல நிற்கணும். நீ உயிர் பொருள் இல்லைன்னா அவனும் அடாப்ட் ஆகிடுவேன். அப்படி இரும்பு கம்பி மாதிரி அது உள்ள வந்துருச்சு கம்பிக்குள்ள. உங்களோட ஆப்போசிட் பேசுகிறவன் உங்களை விட ஞானத்தன்மை அதிகம் வந்தால் அவன் சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. புரியுதா புரியலையா? நீங்கள் நெருப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவனுக்குள்ளே போக முடியும். நீங்கள் இரும்பாக இருந்துட்டீங்கன்னா அது உங்களை வந்துடும். அதனால தான் நீங்கள் ஆன்மீகத்தில் நீங்கள் சரியாக பயணிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன். எனது மார்க்கம், எனது குரு, எனது சாதனாஸ், இது 3 இம்பார்ட்டன்ட். எனது மார்க்கம், திஸ் இஸ் மார்க், சத்யுத மார்க். எனது குரு, எனது சாதனாஸ், நான் செய்யக்கூடிய சாதனாஸ்ன்றது மெடிடேஷன்ஸ், அனந்ததாரன், தெய்வீக தியானம், என்னது. இந்த 3 நமக்குள்ள திடமாக இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். என் மார்க்கத்தை பற்றி அவதூறாக பேசினால் அந்த இடத்துல நிற்கவே நிற்காத. என் குருவை பற்றி அவதூறாக பேசினால் கேட்கவே கேட்காத. உன் சாதனாசை இழிவுபடுத்தினால் கண்ணை கூட பார்க்காத, வெளியே வந்துடு. அவ்வளோதான். 3 லட்சிய பாதையில் நீ பயணிச்சுட்டே இரு. அதுவும் லைஃப். இந்த லட்சிய பாதையில் பயணிங்க. 100 குழி போட்டுறாதீங்க, ஒரே குழி போடுங்க. தானே 10 அடியே தோண்டி பார்த்து தண்ணி வரலன்னா அந்த 10 அடியோ ஒரே இடத்துல தோண்டினா 100 அடி தண்ணி வந்துருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த சம்பிரதாயம் நல்லா இருக்குது, அந்த சம்பிரதாயம் நல்லா இருக்குது, இந்த சுவாமி நல்லா இருக்காரு, இந்த சாமிஜி நல்லா இருக்காரு, இந்த சாமிஜி அன்பாக பேசுறாரு, அந்த சாமிஜி கடிக்காம பேசுறாரு, இந்த சாமிஜி பக்கத்தில் போக முடியல, சாமிஜி தொட்டுட்டாரு, அவர் தொடுறாரா, அவர் பார்க்குறாரா, சிரிக்கிறாரா, அதெல்லாம் இல்லை. நீங்கள் சாதனா கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ மெடிடேஷன் வெரி மஸ்ட். மந்திரங்களை என்ன வேணால் சொல்லுங்கள்.
மந்திரம் தேடினாலும் சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓம் சொல்கிறீங்க. இப்படி சொல்கிறீங்களா? இப்படி சொல்கிறீங்களா? இப்படி சொல்கிறீங்க. இந்த ஒரு ஓம் சொன்னாலும் இப்படி சொல்லணும். சாந்தமா இல்லையா? இந்த இந்த சொல்லும் போதே சாந்தமாயிரும். அவங்க மனசு சாந்தம். அப்போ என்னன்னா, உடலை நேராக நிறுத்துவதற்கு, மனதை நேராக நிறுத்துவதற்கு மூச்சை கவனிக்கணும். முதல்ல தான் பாயிண்ட். உடம்பு நேராக ஸ்டேபிளாக உட்கார்றதுக்கும் மனம் நேராக கொண்டு உட்கார்றதுக்கும் முதல்ல மூச்சை கவனிக்கணும். உள்ளிருக்கும் உத்தமனை உசுப்பேத்தி விடுனாரு. உங்கள்கிட்ட தூங்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுவீங்க? டே ராசே அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே பண்ணி அப்படின்னு திருப்பிங்களா? என்ன சொல்லுவீங்க? அவன் பேரை சொல்லி ராசு கண்ணு சொல்லி சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லுவீங்க? அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உத்தமன் உறங்கி கொண்டிருக்கின்றானா விழித்திருக்கானா? உறங்கி கொண்டிருக்கான். அவன் விழிச்சுதான் நீங்கள் எதுவுமே கேட்குது. ஞான கிளாஸுக்கு வரமாட்டீங்க நீங்கள். அப்போ உள்ள இருக்கும் உத்தமன் உறங்கி கொண்ட உத்தமனை உசுப்பேத்த பாரு அப்படின்றாரு. அப்போ உசுப்பேத்த என்ன பண்ணுமா? தூங்கிட்டு போயிட்டு ராசு அப்படின்னு எப்படி திருப்பான்? கமலக்கண்ணா அப்படி என்ன பண்ணுவான்? கோவிந்தா கோவிந்தா அப்படி ஐயோ அம்மா அப்படி எந்திரிக்க மாட்டான். எவச்சு என்ன பண்ணுவான்? ஓய் சலார் அப்புவான். ஆமா இல்லையா? நான் தூங்கிட்டு இருக்கேன், என்னடா ஓய் நான் அடிச்சுன்னு இருக்கேன் அப்படி கேட்பா இல்லையா? தூக்கத்தை எப்படி எழுப்பணும்? கமலக்கண்ணா தன்மை இது எந்திரிக்கிறீங்களா? அம்மா எந்திரிக்கிறீங்களா? மெதுவாக அப்படியே ஒரு உரசணும். ஒரு அன்கான்ஷியஸ் இருக்கிறவங்களுக்கு கான்சியஸ்க்கு வருவாங்க. கான்சியஸ்க்கு வந்து கண்ணை எடுத்து அப்படி அலையிறாங்க. அது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். கொஞ்சம் முடிக்காமல் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். முடிச்சிட்டாங்க, எந்திரிம்மா எந்திரிங்க. இதுதான் எழுப்புறதுக்கான வழி. அப்போ உள்ள உறங்கி கொண்ட உத்தமனை எப்படி எழுப்பணும்? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னா சைன் வச்சு ஆறு அடிச்ச மாதிரி ஐயோ 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 அப்படின்னு உத்தமன் என்ன பண்ணுவார்? அடா பாவி, என்னடா ஆம்புலன்ஸ் ஆறு அடிச்சமாக கத்திட்டு இருக்கிற. நீ ஓம் சொல்லுங்க. ஓம் 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 அப்படின்னா டாக்டர் வந்து திணற மாதிரி இருக்கும். ஓம் ஓம் உண்டு. அதே இதமாக சொல்லி பழகுங்க. இதமாக சொன்னீங்கன்னா தான் உள்ளக்கூடிய உத்தமன் மெதுவாக எழுந்திரிப்பார். அப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் என்னது? உடலையும் மனதையும் நேர்கோட்டு நிறுத்தி உள்ளிருக்கும் உத்தமனை உசுப்பேத்தி தியானத்தில் அவனோடு நீ ஒன்றுகையில், அவனோடு நினைகையில், அவனோடு சேர்கையில் அவன் குணம் தன் குணமாக மாறுகின்றது. தட் இஸ் அ ஸ்பிரிச் குவாலிட்டி. தட் இஸ் அ ஸ்பிரிச் குவாலிட்டி. அவன் நிலைக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இடத்துல உனக்கு வேலை. இல்லை என்றால் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருகின்றது. பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருகின்றது. ரைட்டா? இவ்வளோதான் மேட்ரு. இதை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லட்டு தராரு, இந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா பழத்தை எடுத்து கொடுத்தாரு, இந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா விபூதியை மஞ்சள் கொடுத்தாரு, இந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிங்கம் எடுத்து கொடுத்தாரு, அந்த சாமியார் என்னக்கா செயின் எடுத்து கொடுத்தாரு. ஆமாம் இல்லையா? ஆமாம் இல்லையா? வாட் யூஸ்? ரமண மகரிஷி சிஷியர் தான். எங்கே சொன்னலாம், சிஷியர் இருக்கான். சிஷியன் 5 வருஷம் காணும், எங்கே போனான்னு தெரில. இப்படி 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான். இல்லை ரமண மகரிஷி இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இருட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இருந்தது. அந்த சுவாமிஜி எங்கடா வந்துட்டேன், எங்கடா போனேன்? நான் ஒரு இமயமலையில் போயிட்டு பல வித்தையை கற்றுந்துருக்கேன். ஓ அப்படிடா, நீ ஒரு நிமிஷம் வாங்கலை போய் கூப்பிட்டு வந்துடுறான். என்ன நான் பரமஹம்சரும் போனாரான். இங்கே நில்லுங்க அப்படின்னாரான். நின்னாரான். அப்படியே இப்படியே பார்த்துட்டு ஆற்றுக்கரை ஓத நின்று இந்த கரையிலேருந்து அந்த கரையில் அப்படியே நடந்து போனான். பரமஹம்சர் பார்த்துட்டே நின்று இருந்தாரான். அந்த கடைக்கு போயிட்டு பரமஹம்சர் சுவாமிஜி எப்படினாமா கும்பிடானாமா, ஒரு கும்பிட்டாரான். திரும்ப அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தானாமா. அந்த எப்படி இருக்கு அப்படின்னாமா. ஆனால் போகிறா பைத்தியக்காரா அப்படி போயிடாரான். ஏன்னா 5 வருஷம் தபசு பண்ணி தண்ணி மேலே நடந்து காட்டியிருக்கேன், என்னை ஒசிப்பத்தி பயங்கரமான சக்திவான் சொல்லுவாரே
அப்படின்னு நினச்சா இவர் என்னென்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வேதனையாக பின்னாடியே ஓடி போய் சுவாமி ஏன் இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு 5 வருஷம் தண்ணி மரம் நடக்க கற்றுக்கிட்டேனே அப்படின்னாரான். ஒரு பரசல்காரன் தானா, பரசல்காரன், ஏடா இந்த காரணம் அக்கறைக்கு போகிறது எவாடா அப்படின்னா 5 அணா சாமி அப்படின்னா, ஏடா 5 அணா கொடுத்தா அங்கே ஓடுறான், அதுக்கே நடந்து போனி, அதுக்காக 5 வருஷம் வேஸ்ட் பண்ண அப்படின்னாரான். புரியல, 5 அணா கொடுத்து அக்கறைக்கு போகிறதுக்கு 5 வருஷம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது போல் இந்த அங்கே ஒரு 2 வருஷம், அங்கே 3 வருஷம், இந்த சாமி 2 வருஷம், அந்த சாமி 2 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது செத்து பிராணம் போயிடுது. ஏ காட் ஏ குரு அழுத்து பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அப்படியே அழுத்து பிடிச்சிருங்க, வைராகம் வந்துடணும். தெளிவாயிடுச்சு, ஒன்ஸ் தெளிவாயிடுச்சு. மை மாஸ்டர், என் ஆச்சாரியார், சிறுவதில் பட்ட ஆச்சாரியார், என்ன அருமை தெரியல எனக்கு, இருந்தாலும் நிறைய ஞானம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நானும் பல குருமாட்டு 39 குருமாட்டை அலைஞ்சு திரிஞ்சாலும் எந்த பக்கம் போனாலும் என் ஆச்சாரியே மனசை வராரு எனக்கு. ஏன்னா ஐ லவ் மை மாஸ்டர். அது தவிர உலகத்தில் யாருமே தெரியாது எனக்கு. எல்லா ஆச்சாரியும் படித்தேன், அவன்கிட்ட படிச்சுட்டு போனார், படிச்சு வந்தேன், இவன்கிட்ட படித்தேன், இவன்கிட்ட படித்தேன், அவன்கிட்ட படித்தேன், இமேல் போனேன், மலைநாடு போனேன். எல்லா நாட்டுக்கு போனாலும் எங்கே சொன்னாலும் என் ஆச்சாரி சொல்லிக் கொடுக்குற மாதிரியே இருக்கும். 39 குரு முடிச்சாச்சு. கடைசி சரணம் எங்க, என் குருட்டு தான். சரணகதி எங்க, அவர்கிட்ட தான். இந்த ஒளியை என்னுள் புகட்டிய என் ஆச்சாரியார் தான். இந்த ஒளின்றத உள்ளுக்குள்ளே கொடுத்ததே என்னோட ஆச்சாரியார் தான். இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை கொடுத்ததே என் ஆச்சாரியார் தான். ஒரே டைமில் தொட்டுட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போ. கண்டுபிடிச்சு சொல்லிட்டியா, என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாரு. என்ன கேட்டார், ஒரே வார்த்தை கேட்டார், என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. சொல்லுங்க, ஏண்டா 39 பேர் இப்போ 38 பேர்த்துட்டு போய் ஒன்றுமே தெரிஞ்சுட்டு வந்த அப்படின்னு. ஆமாம், நீங்கள் சொன்னது மட்டும் தான் நினைப்பு வந்துச்சு சுவாமி அப்படின்னு. என்ன நினைப்பு வந்துச்சு அப்படின்னாரு. ஒரு பேரரசர் ஒரு ஞானியை வந்தாராம். அந்த ஞானியை பார்த்து கும்பிட்டோன்னே இந்த ஞானி சொன்னாரான் ஞானிக்கிட்ட, அரசர் உங்களை இவ்வளோ பெரிய ஞானி, உங்களை பார்த்துட்டேன், இந்த ராஜ்யத்தில் என்ன வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னாராம். எனக்கு எது வேணாம்ப்பா அப்படி ஞானி போயிட்டாராம். ஏன் சார், என்ன ஞானி எது வேணாம் சொல்கிறீங்க? ஏதோ எடுத்துக்கோங்க, பாபா உங்கள் வாழ்வாதார ஜீவத்துக்கு எடுத்துக்கோங்க, ஏதோ எடுத்துக்கோங்க. வேணாம், எல்லாம் பகவான் கொடுப்பான், ஏதோ எடுத்துக்கோ சாமி, ஏதோ ஒன்று கேளுங்கன்னாராம். எனக்கு ஒரு குண்டூசி மட்டும் கொடு அப்படின்னாராம். குண்டூசியை கொடுத்தார். இந்த குண்டூசி என்னது தானே? ஆமான்னு. உனக்கு கொடுத்துட்டு வச்சுக்கோ அப்படின்னா. ஏன்னா குண்டூசி வாங்கினாரு, இந்த குண்டூசி என்னையே கொடுத்துட்டாரு, ராஜா கொடுத்தாரு. ராஜா சொன்னாராம்மா, அடுத்த பிரிவில் செத்ததுக்கு அப்புறம் இந்த குண்டூசி எனக்கு கொண்டு கொடுத்துரு அப்படின்னாராம். அது எப்படி சாமி செத்ததுக்கு அப்புறம் குண்டூசி கொண்டு முடியும்? ஒரு குண்டூசி கூட புழுங்க முடியாது தாண்டா அப்படின்னாரா அவரு. அடுத்த பிறகு குண்டூசி கூட உனக்கு, ஒரு குண்டூசி கூட ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்றது. இதுதான் இந்த உலகத்திலேருந்து போகும்போது ஒரு குண்டாமணி குண்டூசி கூட எடுத்து போக முடியாது. அதான் புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுட்டிங்கன்னா. இதே சாமி சொன்னதை முதல்ல சொன்ன கதையை எனக்கு ரொம்ப புரிஞ்சுது சாமி. அதனால உலகத்தில் எல்லா 38 குருமாட்டம் படிச்சுட்டு ஒன்றுமே இல்லைன்னு புரிகிறதுக்கு, அவர் ஒன்றுமே இல்லைன்னு புரிகிறதுக்கு 38 குருமாரா உனக்கு. இமயமலை போனேன், மலைநாடு போனேன், இங்கே சுற்றினேன், எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தான்? எல்லாம் சொல்லிக் கொடுத்தான், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்தான். நீங்கள் சொன்ன கடைசியிலே எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒரே நினைப்பு வந்துச்சு சுவாமின்னு. என்ன சொன்னிச்சு, ஒரு குண்டூசி கூட எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த ஊரை விட்டு போகும்போது, இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு குண்டூசி கூட எடுத்துகிட்டு போக முடியாது. என்ன போகும் அப்படின்னா, நீ செய்த புண்ணியம் மட்டும்தான் போகும். நீங்கள் படித்த கல்வி கூட வராது. அடுத்த பிறவி எடுத்து ஏபிசி தான் படித்தோம். நீங்கள் நான் இந்த வருஷம் பிஹெச்டிங்க, இந்த பிறவிலே நான் 2 டபுள் பிஹெச்டி. அப்படியா? அடுத்த டைம் ஸ்கூலில் போனோன்னே வாங்க டபுள் பிஹெச்டி மேம் சொல்லுவாங்களா, ஃபஸ்ட் கிளாஸில் எல்கேஜி உட்காந்தோன்னே, வாங்க ஆத்மா நீங்கள் டபுள் பிஹெச்டி போன பிள்ளையில் படிச்சிங்க, உங்கள் டைரெக்டாக உங்களுக்கு கிளாஸ் நட சொல்வீங்களா? டேய், நீ டபுள் பிஹெச்டினாலும் சரி, டபுள் எம்ஏவாக இருந்தாலும் சரி, ஏ ஃபார் ஆப்பிள் தான் உனக்கும். ஆமாம் இல்லையா? அப்போ போன பிரிவில் படித்த படிப்பும் இல்லை சாமி. நான் போன பிரிவில் நான் பெரிய ஜமீன்தார் சாமி, இந்த பிள்ளை நீ ஒரு பரதேசி சாமி, நீ அதுக்காக உனக்கு என்ன ஜமீன்தார் போட்டு கொடுத்துருவோம் நம்ம வீட்டு
அதுவும் இல்லை. அப்போ போன பிறகு என்ன சம்பாரித்து எடுத்து வச்சுருந்தாலும் இந்த பிறகு உனக்கு உதவும் இல்லை. படித்த படிப்பும் இந்த அடுத்த பிறவிக்கு வரல, சம்பாதிச்ச காசும் அடுத்த பிறகு வரல, ஒரு குண்டூசியும் வரல. ஈஸியாக புரியுங்களா? அப்போ இதுதான் வந்துச்சு. இப்போ படிக்கிறீங்க பாருங்க, நீங்கள் இன்னைக்கு படிச்சீங்க பாருங்க, இது கேரி ஃபார்வர்ட் ஆகும் அடுத்த பிறவிக்கு. இந்த வகுப்பு கேரி ஃபார்வர்ட் ஆகும், இந்த நாள் கேரி ஃபார்வர்ட் ஆகும், இந்த நாள் கேரி ஃபார்வர்ட் ஆகும். இதை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கிட்டு அடுத்த பிறவிக்கு வரீங்க. முற்பாதியில் ஆன்மீகத்திலிருந்து பிற்பாதி ஆன்மீகத்தை விட்டவன் பணக்காரனாக பிறக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். முற்பாதியில் ஆன்மீகத்தை இருந்துட்டு பிற்பாதி ஆன்மீகத்தை இல்லாமல் போயிட்டானா அவன் வந்து என்ன பிறக்கிறான்? பணக்காரனாக பிறக்கிறான். முற்பாதி பணக்காரனாக இருந்து பிற்பாதி ஆன்மீக வச்சிருந்தானா அவன் ஒரு ஆன்மீகவாதியாக பிறக்கிறான். அப்போ நம்ம எப்போ வந்திருக்கோம்? நம்ம எல்லாரும் எப்போ வந்திருக்கோம் ஆன்மீகத்துக்கு? பிற்பாதி வந்திருக்கீங்க. அப்போ அடுத்து போய் என்னவா பிறப்பீங்க நீங்கள்? அவ்வளோதாங்க, இவ்வளோதான் மேட்ரு. கிருஷ்ணன் கடைசியாக சொல்கிறார், 47ஆம் ஸ்லோகம் சொல்கிறாரு, இந்த பிறவியில் உன்னுடைய கடைசி காலத்திலேயாச்சும் நீ ஆன்மீதி வந்து தொலைஞ்சிட்டீங்கடா, அந்த நாளை கண்டிப்பாக சொல்கிறேன், நீ சாவர முடியும் ஆன்மீகத்தை கெட்டியாக பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த பிறவியாச்சும் நான் உனக்கு ஒரு ஆன்மீகம் வந்து ஞானவனாக ஆக்கி விட்டுறேன்ட்டார். நான் சின்ன வயசுல ஆன்மீகம் சூப்பராக பண்ணுவேங்க. இப்போ சம்பாரிச்சதுக்கப்புறம் ஆன்மீகமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காசு தான் முக்கியம் சொன்ன அத்தனை பேருமே ஏழை வீட்லேயோ பணக்கார வீட்லேயோ பிறந்து அவனோட நோயை வம்ச நோயை வாங்கி பாடா படுத்து சாவான். ரைட்? இது 46, 40, 45, 46, 47 ஸ்லோகம் இதெல்லாம் முடிஞ்சு 6.45, 46, 47. ஸோ கிருஷ்ணன் எங்கெல்லாம் ட்விஸ்ட் வச்சுக்கா பார்த்தீங்களா? சாதாரண மேட்டரில் நீங்களாம் கேள்வி உட்காந்து கேட்குறீங்க அப்படின்னா நீங்களாம் போன பிறகு செஞ்சிருந்தது இதுதான், இந்த பிஹெச்டி இதுதான் பிஹெச்டி. அப்போ எதை எடுத்துகிட்டு போக முடியும்? இன்னிலேருந்து நினச்சிக்கணும், குண்டு ஊசி கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ எதை எடுத்துகிட்டு போக முடியும்? இந்த அதீத கல்வி, இது பேர் ஞானக்கல்வின்னு பேர். இந்த ஞானக்கல்வியை தான் எடுத்துகிட்டு போக முடியும். வேறு எதையுமே இந்த உலகத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் படித்த ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. நீங்கள் படித்த கல்வி உங்களுடைய வருமானத்தை மட்டும்தான் கொடுக்குமே தவிர உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக வச்சுருக்கும். ஒரு நியூட்ரான் லைஃப்பை உண்டு பண்ணும், சமநிலையான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணும், எடுத்து வரக்கூடிய பாவத்தை மாற்றும். மெடிடேஷன் பண்ணலாமா வேண்டாமா? மெடிடேஷன் பண்ணி தான் ஆகணும். தெரியாத முடியும் எந்த பிரச்சனையும் இல்லை. தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியலன்னா பிரச்சனை. சொல்லுங்க. தெரியாத முடியும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தான் குண்டூசி ஏற்றுவார் அவர். அது பேர் ஆப்பு அப்படின்னு பேர். என்னது? ஆப்பு சொல்லுவான்ல, ஆப்பு வச்சுட்டான்டா அப்படின்னு சொல்லுவான்ல படத்தில். அந்த மாதிரி ஐயோ சாமி ஏன் கஷ்டம் வந்துட்டே இருக்கு. ஒரு சொல்ற ஒருத்தர் ஆன்மீகத்துக்கு போனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆன்மீகத்தில் நீ பட்டும் படாமல் இருக்கின்றாய். ஆன்மீகத்தை வரான்னு சொல்லிட்டாரு கடவுள், நீ பட்டும் படாமல் இருக்க, நீ உன்னை கூப்பிட்டதே பகவான் தான், உள்ள குதிச்சிரு, விட்டுறாத. நீ மந்திரங்கள் ஓதுவனாலையும் வேதங்களை படிப்பதினாலையும் நீ ஒரு மகனாயிர முடியாது. ஒரே ஒரு சத்சங்கத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு நீங்க மகனாயிடலான்றாரு. புரியாமல் யுகங்களாக பிறந்தெடுத்தோம், புரிந்த பின் யுகங்களை கடந்து விட்டோம். அவ்வளவுதான் வாழ்க்கை. புரியாத போது யுகங்களாக பிறவி எடுத்துட்டோம், ஒரு சனம் புரிந்த உடனே யுகங்களை கடந்து விட்டோம் அப்படின்றாரு. யுகத்தையும் மறந்துட்ட, நீ எங்க போயிட்ட? கிருஷ்ணா பிடிச்ச கோலோகம் போயிட்ட, ராமன் பிடிச்சோ அந்த லோகம் போயிட்ட, பெருமா பிடிச்ச வைகுந்தம் போயிட்ட, சிவனை பிடிச்சிங்க எங்கே போயிட்டீங்க? பாவம் பண்ணீங்க யமலோகம் போயிட்டீங்க. பாவம் பண்ணா யமலோக். எந்த லோக் போகணும்? நம்ம இந்த பூலோகத்தை விட்டு போனாலே போதும். என்னால் திரும்ப ஏபிசிடி படித்து திரும்பவெல்லாம் பாட்டு சண்டை போட்டு ஐயோ 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 வாழ்க்கையை வாழவே முடியல தானே. யாருக்கெல்லாம் சந்தோஷமா அடுத்த பிறவி வேணும்? கை தூக்குங்க பார்க்கலாம். அடுத்த பிறவி வேணுமா? அடுத்த பிறவி வேணுமா? ஏங்கம்மா?
இதே வண்டிங்க போதும் நினைக்கல, ஏன் போதும் போதும் போதும், அங்கே போய் அனுபவிக்கலாமே. அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன ஆண் பெண் இனம் எதுவுமே இல்லை, இன்பம் துன்பம் எதுவுமே கிடையாத ஒரு லோகம் தான் கோலோகம். இங்கே படாத பாடு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ வீட்டில் பிரச்சனை வரும்போது பிறவே வேணாண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. பிரச்சனை முடிஞ்சு நல்லா இருக்கும்போது நல்லா வாழலாண்டா அப்படின்னு சொல்லுது மனசு, இல்லையா? உலகத்தில் இந்த நினச்சி கொள்ளுங்கள், இந்த நாள்லேருந்து அனுபவிச்சு முடிச்சிடணும், திருப்தி அடைன்னு நினச்சிக்கோங்க. இந்த கணத்துல இருந்து நம்ம ஹாப்பியாக வாழணும். இன்னிலிருந்து ஹாப்பியாக வாழுங்க. ஒரு கலகம் இல்லாத வாழ்க்கை, சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, எது இருந்தாலும் ஏற்றுக்கூடிய வாழ்க்கை, ஏற்று வாழுங்க, அவ்வளோதான். எதாவது ஏற்றுக்கொள்ளுங்க, ஜாலியாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் எப்போ வருது? ஒன்றென கலக்கும்போது வருகின்றது. சொல்லுங்க. நீங்களும் காடும் வேற வேற இருக்கீங்க, நீங்களும் காடும் ஒன்றாகி அவர் தன்மையை தொட்டாலே போதுமா. நீங்கள் அவ கூட கலக்கலாம் தேவையில்லையா, அந்த ஹையர் ஃபோர்ஸோட கலக்கணும் அவசியம் இல்லையா. அந்த ஹையர் ஃபோர்ஸை தொட்டாலே போதுமா, தன்மை வந்துடுமா, தொட்டாலே வந்துடுமா. தொடுறதுக்கு தான் தியானம். இப்போ தியானம் பண்ணலாமா? இப்போ சொன்னதுக்கப்புறம் தியானம் பண்ணாமல் விட்டா என்ன ஆயிடுறது? கொஞ்சம் கவனிக்கலாமா? ஓம் சொல்லலாமா? தியானத்தை ஹார்ட்டில் தியானத்தை இருந்திருக்கக்கூடிய கமல வாசனை நினைக்கலாமா? இருதய கமல வாசம் எங்கே இருக்காரு? இருதய கமல வாசம் எங்கே இருக்காரு? இருதயத்தில் இருக்காரு, இல்லையா? மெடிடேஷன் பண்ணும்போது மோஸ்ட்லி கிளாஸ் போட்டோ கிளாஸ் கழட்டிடுங்க. கிளாஸ் கழட்டி தான் மெடிடேஷனே பண்ணணும். கரெக்டு தானே? என் கூட இருந்தார், கிளாஸை போட்டு மெடிடேஷன் பண்ணார். என் சுவாமி சொன்னார், எங்கே பார்த்துட்டு இருந்தேன் எல்லாரும் அப்படின்னாரு. அவன், சுவாமி நான் தியானம் பண்ணிருந்தேன். இல்லை நீ எங்கேயோ பார்த்துட்டு இருந்த. இல்லை சாமி நான் உண்மையாக தியானம் தான் பண்ணேன். இல்லை நான் பார்த்தேன், நீ எங்கேயோ பார்த்துட்டு இருந்த அப்படின்னாரு. சாமி நான் தியானம் தான் சாமி பண்ணேன். அப்புறம் இருக்குதான் மூக்கண்ணாடி அப்படின்னாரு. என்னது அப்புறம் தான் மூக்கண்ணாடி அப்படின்னாரு. நீ கண்ணதான் போயிட்டு இருந்த. ஆமாம் சாமி அப்படி மூக்காடி அப்படின்னாரு. ஐயோ அப்போ எனக்கு அதுக்கப்புறம் காணி நானே கழட்டு. நான் கூலஸ் போட்டு தியானம் பண்ணியிருக்கேன். நான் தியானம் பண்ணும்போது கூலஸ் போட்டுருப்பேன். அது ஒரு டைம் தியானம் பண்ணால் கூலஸ் போட்டு தியானம் பண்ணுவேன். அது ஒரு மாதிரி என்னை பார்த்தா எல்லாம் பார்க்கணும், இல்லை எப்போ கூலஸ் போட்டு தியானம் பண்ணிருக்காங்க. அப்போ சின்ன வயசில் அதான் விளையாட்டு கூலஸ் போட்டு தியானம் அப்படி தியானம் பண்ணுறது.